الله ورسوله والذين آمنوا فإن حزب الله هم الغالبون. قال نبينا وحبيبنا رسول الله صلى الله عليه وسلم: إن من عبادي من يطلب بعضا من العبادة فأكفه عنها لكي لا يدخله العجب. صدق الله وصدق رسوله النبي الكريم والحمد لله رب العالمين. சபை ஆன்மீக சபை என்பதால் ஆன்மீக பேரரசர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சமூகத்தில் ஆரம்பமாக ஸலவாத்தை ஓதி சிறப்பான இந்த நிகழ்வை நாம் துவக்குவோம். எல்லோரும் உரக்க குரலில் ஸலவாத்தை ஓதுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா sallallahu alayhi wa sallam sallallahu ala Muhammad ya rabbi salli alayhi wa sallim. alhamdulillah, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹ்வின் கோடான கோடி கிருபையும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான ஹாத்தமுல் அன்பியா சர்க்கார் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் ஏனைய நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், தபீன்கள், நாதாக்கள், வல்லோர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீது என்றென்றும் இறங்கட்டுமாக. பாக்கியம் நிறைந்த இந்த சராமாவை அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. அருமையான இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அத்துணை இஸ்லாமிய பிரமுகர்கள், ஜமாத்தார்கள், நிர்வாக பெருமக்கள், உலமாக்கள், தாய்மார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் நம்மை ஈருலகிலும் கபூலாக்கி தருவானாக. வாழ்ந்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் நல்ல நசீபையும், கண்மணி நாயகத்தை கனவிலும் நனவிலும் தரிசிக்கும் நல்ல தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. இறை நேசர்களோடு சுவனம் புகழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. நோய் நொடியற்ற வாழ்வை அல்லாஹ் இறுதி மூச்சு வரை நமக்கு நசீபாக்கி ஆபத்துகள் விபத்துகளை விட்டு அல்லாஹ் நம்மை என்றென்றும் பாதுகாத்து தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அருமைமிக்க ஆன்மீக மாதமாம் ரபியுல் ஆஹிரில் கோலாலம்பூர் கம்பமண்டான் மதரசாவினுடைய சிறப்பான இந்த ஆன்மீக விழாவில் கலந்து கொண்ட நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வலிமார்களின் நேசத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஒரு நீண்ட நெடிய நேரத்திற்குள் மிக முக்கியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பற்றிய தகவல் நமக்கு இங்கு தெரிய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆன்மீக கூடத்தில் நம்முடைய தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள், உலமாக்கள், நிறைய மக்களை தாங்கள் அழைத்து இங்கு பேச வைத்திருக்கிறீர்கள். அடியேன் அந்த உலமாக்களுக்கு மத்தியில் மிகச் சிறியவன் என்பதாகவும், அதே நேரத்தில் இதயங்களை வென்ற இறைநேசர்களை பற்றி பேச கேட்க அல்லாஹ் இந்த நல்ல நேரத்தில் நமக்கு நல்ல வாய்ப்பை அளித்திருக்கிறார் என்பதை மிக மகிழ்வான ஒரு தருணமாக இருக்கிறது. கணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலிமார்களை பற்றி எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த உம்மத்தினுடைய தனித்துவம் என்னவென்றால், திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அழகாக எழுதுவார்கள், பாபுன் நுபுவத்தி மக்லூகுன் பாபுல் விலாயத்தி மஃப்தூஹுன். இந்த உம்மத்திலே நுபுவத்தினுடைய வாசலை அல்லாஹ் மூடிவிட்டான், ஆனால் விலாயத்தினுடைய வாசலை அல்லாஹ் திறந்து வைத்து விட்டான். எனவே தான் இதை சுட்டிக்காட்டும் வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருமையான ஒரு ஹதீஸை தருவார்கள். ஹயாத்தி கைருல் லக்கும் வ மமாத்தி கைருல் லக்கும். என் வாழ்க்கை உங்களுக்கு கைர், என் வாழ்க்கை உங்களுக்கு மத்தியில் நான்
வாழ்வது உங்களுக்கு மகத்தான நன்மையை தரும், உங்களுக்கு எல்லா விதமான பிரயோஜனங்களை தரும். ரசூலுல்லாஹுடைய ஹயாத் இந்த உம்மத்திற்கு எப்படி ஹைரானதோ, இந்த வெளி உலக வாழ்வை விட்டு நான் மறைந்து மௌத்தாகுதல், மௌத் என்றால் ரசூலுல்லாஹுடைய ஜஸத் இந்த உலகத்தை விட்டு வேறொரு உலகத்திற்கு மாற்றப்படுகிறது. எனவே நான் இவ்வுலகை விட்டு பிரிவதும் உங்களுக்கு ஹைர், நான் இவ்வுலகில் வாழ்வதும் உங்களுக்கு ஹைர் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹுடைய இவ்வுலக வாழ்க்கை ஹைர், நன்மை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் நாயகத்தினுடைய அந்த வாழ்க்கை தான் சாதாரண மனிதனை சஹாபாக்களாக மாற்றுகிறது. ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உம்மத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் அது ரசூலுல்லாஹுடைய ஹயாத் ஒரு காரணம், நாயகத்தினுடைய வாழ்க்கை ஒரு காரணம், நாயகத்தினுடைய தோழமை தான். சாதாரணமாக இருக்கக்கூடிய அபூபக்கரை, சாதாரணமாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் என்ற பெயர் பெற்றவர்களை பிற்காலத்திலே சய்யிதுனா அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்தீக் சொல்லுங்க ரலியல்லாஹு அன்ஹு என்று மாற்றுகிறார். சாதாரணமாக அரபுலகத்தினுடைய பாலைவனத்தில் ஒட்டகம் கூட மேய்க்க தெரியாமல் தன் தகப்பனார் ஹத்தாபிடத்திலே அடி வாங்கிய உமர் என்ற இளைஞர் தான் பிற்காலத்திலே அமீருல் முஃமினீன் خليفة الثاني عمر بن الخطاب رضي الله تعالى عنه என்கிற மகத்தான பட்டப்பெயருக்கு அவர்கள் சொந்தமானதற்கு காரணம் ரசூலுல்லாஹுடைய ஹயாத், ரசூலுல்லாஹுடைய சுஹ்பத், ரசூலுல்லாஹுடைய ஃப்ரெண்ட்ஷிப், ரசூலுல்லாஹுடைய தோழமை. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة سيدنا محمد رسول الله توسط في الناس وقومهم شفاعتهم والقيامة. வினைத்திற்குரிய மகத்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலிமார்களை பற்றி பேசுவதற்கு முன்பு வலிமார்களுடைய தலை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு. அதனால் அங்கிருந்து நாம் வருகிறோம். இதயங்களை வலிமார்கள் எப்படி வெல்கிறார்கள், இதயங்களில் வலிமார்களுடைய சிந்தனை எப்படி நமக்கு வருகிறது என்பதற்கான ஆணிவேராக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே,
நாயகத்தினுடைய ஹயாத்து தான் சாமானிய மனிதர்களை வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களாக மாற்றுகின்றது. ஹதீஸ் பலகீனமாக இருந்தாலும் உம்மத்திற்கு மிகப்பெரிய படிப்பினைக்குரிய ஒரு ஹதீஸ், அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபிஐஹிம் இஹ்ததைதும் இஹ்ததைதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய வானவர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போல, அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெற்று விடுவீர்கள் என்றால், சாதாரணமாக இருந்த மனிதர்கள் சஹாபாக்கள், சாதாரணமாக இருந்த விவசாயிகள் சஹாபாக்கள், சாதாரணமான வியாபாரிகள் சஹாபாக்கள், ஆனால் அவர்களை சஹாபாக்களாக வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களாக இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய அல்லாஹ்வினால் போற்றப்பட்ட தலையாய பரிசுத்த படைப்புகளாக அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களை பற்றி ரலியல்லாஹு அன்ஹும் வரதுஅன், அல்லாஹ் அவர்களை கொண்டு பொருந்திக் கொண்டார், அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார், அந்த சஹாபாக்கள் இவ்வளவு பெரிய உயர்வான அந்தஸ்திற்கு மாறியதற்கான காரணம் ரசூலுல்லாஹுடைய ஹயாத் ஒரு காரணமாக இருக்கிறது. நாயகத்தினுடைய ஜஸதும் ரூஹும், நாயகத்தினுடைய உடலும் உயிரும், நாயகத்தினுடைய வெளிரங்கமும் அந்தரங்கமும், நாயகத்தினுடைய வெளிப்படையும் அந்தரங்கமும் அங்கே ஹயாத்தாக இருந்த பரக்கத் சாமானிய மனிதர்கள் சஹாபாக்களாக போற்றப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார், السابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا. இஸ்லாத்தில் முதன்மையாக முந்திக் கொண்டவர்கள், எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய முஹாஜிரீன்களும் அன்சாரி சஹாபாக்களும், வல்லதீன தபஊஹும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அந்த சஹாபாக்களுடைய வழியில் வரக்கூடிய அந்த நல்லோர்களுடைய வழியில் வரக்கூடிய தாபீன்களிலே, தபா தாபீன்களிலே, முஹத்திஸீன்களிலே, ஃபுகஹாக்களிலே, முஹத்திஸீன்கள் என்றால் ஹதீஸை தெளிவாக ஆய்வு செய்தவர்கள், ஃபுகஹாக்கள் மார்க்க சட்டத்தை தொகுத்து வழங்கியவர்கள், அதேபோல் முஃபஸ்ஸிரீன்கள் திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஆய்வு செய்து அதன் மூலமாக மிக அருமையான கருத்துக்களை எடுத்து உம்மத்திற்கு வழங்கியவர்கள். இவர்களுடைய பேர் என்ன? முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள், இமாம்கள். இவர்கள் எல்லோரும் வல்லதீன தபஊஹும் சஹாபாக்களுடைய வழியை பின்பற்றி வரக்கூடியவர்கள். இவர்கள் எல்லோரும் அந்த வழியில் வரக்கூடியவர்கள். இவர்களை நாம் தொடாமல் ரசூலுல்லாஹ்வை தொட முடியாது, இவர்களை நாம் பின்பற்றாமல் ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற முடியாது. நமக்குடைய ஃபிக்ஹுடைய சட்டத்தை ஆய்வு செய்து தந்தவர்கள் ஃபுகஹாக்கள். உதுவுடைய சட்டம் எப்படி, தொழுகையினுடைய சட்டம் எப்படி, நீங்கள் ஃபுகஹாக்களை பின்பற்றவில்லை என்றால் திருக்குர்ஆனில் எந்த வசனத்திலே எங்கேயும் நீங்கள் காட்ட முடியாத ஃபஜ்ருடைய 2 ரக்காத் என்று திருக்குர்ஆனில் 6666 வசனங்களிலே ஃபஜ்ருடைய 2 ரக்காத்தை பற்றி இல்லை, லுஹருடைய 4 ரக்காத்தை பற்றி இல்லை, அஸ்ருடைய 4 ரக்காத்தை பற்றி இல்லை, மக்ரிபுக்கு 3 ரக்காத் என்பது குர்ஆனிலே இல்லை, இஷாவுக்கு 4 ரக்காத் குர்ஆனிலே இல்லை, வித்ருவாஜிபுடைய 3 ரக்காத் குர்ஆனிலே இல்லை என்றால் எப்படி நாம் ஃபஜ்ருடைய 2 ரக்காத் தொழுகிறோம், எப்படி லுஹருக்கு நாம் 4 ரக்காத் தொழுகிறோம், எப்படி ஜனாசாவுடைய தொழுகையை நாம் தொழுகிறோம், எப்படி பெண்களுக்கான வசாயில் இங்கே வகுக்கப்படுகிறது, எப்படி தவாஃபுடைய சட்டங்கள் இங்கே வகுக்கப்படுகிறது. காலம் சென்ற நம்முடைய ஐயம்பேட்டை ஜியாவுதீன் ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தமிழகத்தினுடைய முன்னோடி பேச்சாளர்களிலே முதன்மை உலமாக்களில் இருந்தவர்கள் ஐயம்பேட்டை ஜியாவுதீன் ஹஸரத் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு இருந்தார், அதாவது சம்பந்தப்படாத ஒரு குரூப் இருக்கு, அதுல ஒருத்தர் இருக்கிறார், ஃபுகஹாக்களை நம்பல, முஹத்திஸீன்கள் இல்ல, எதுவுமே இல்ல, நான் நேரடியாக ஹதீஸை எடுத்து அதை வைத்து நான் ஹஜ்ஜுக்கு போவேன் அப்படின்னு புகாரி, முஸ்லிம் எல்லாவற்றையும் புரட்டி பார்க்கிறார். எனக்கு இமாம்கள் தேவையில்லை, எனக்கு முஹத்திஸீன்கள் தேவையில்லை, எனக்கு ஃபுகஹாக்கள் தேவையில்லை, எனக்கு வலிமார்கள் தேவையில்லை, சொந்தமாக நான் ஹதீஸை எடுத்து வருகிறேன் என்று எல்லா கிதாபையும் புரட்டி எடுத்து ஹஜ்ஜுக்கு தயாராகி வருகிறார். எப்படி அவர் வருகிறார் அப்படின்னா கோவணம் கட்டிக்கிட்டு வந்தார். எப்படி வராரு? ஏனென்றால் இங்கே ஃபுகஹாக்கள் வகுத்து தருகிறார்கள், மேலாடை எப்படி கட்டணும், கீழாடை எப்படி கட்டணும், எப்போ நிய்யத் வைக்கணும், எப்போ தல்பியா சொல்லணும் என்றால் இதை எல்லாவற்றையும் சேர்த்துதான் அல்லாஹ் அந்த வசனத்திலே தெளிவாக சொல்லுவான், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். சூரத்து தௌபாவில் அல்லாஹ் பேசுகிறார், யாரெல்லாம் அந்த சஹாபாக்களை
அருமையாக பின்பற்றி வருகிறார்களோ, பின்பற்றியவர்கள் யார் யார் தெரியுமா? தாபீன்கள் வருகிறார்கள், சஹாபாக்களை கண்டவர்கள். தாபீன்களை பின்பற்றியவர்கள் தபா தாபீன்கள், தாபீன்களை பின்பற்றியவர்கள் தபா தாபீன்கள். தாபீன்களை கண்ணால் கண்டு அவர்களிடம் கண்ணியமாக நடந்து கொண்டவர்கள் தபா தாபீன்கள். இந்த வகையில் வரக்கூடியவர்கள் ஃபுகஹாக்கள், இந்த வகையில் வரக்கூடியவர்கள் முஹத்திஸீன்கள், இந்த வகையில் வரக்கூடியவர்கள் முஃபஸ்ஸிரீன்கள், இந்த வகையில் வரக்கூடியவர்கள் இமாம்கள், இந்த வகையில் வரக்கூடியவர். இவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து ஒரே பெயர் தான் வலிமார்கள். சஹாபாக்களுக்கு பிறகு வரக்கூடிய எல்லோரும் அல்லாஹ்வுடைய வலிமார்கள். தாபீன்களில் அல்லாஹ்வுடைய வலிமார்கள் இருக்கிறார்கள், தபா தாபீன்களில் அல்லாஹ்வுடைய வலிமார்கள் இருக்கிறார்கள், ஃபுகஹாக்களில் அல்லாஹ்வுடைய வலிமார்கள் இருக்கிறார்கள், முஹத்திஸீன்களிலே அல்லாஹ்வுடைய வலிமார்கள் இருக்கிறார்கள். உம்மத்திலே ஒரு கேள்வி வருகிறது, நீங்கள் தாபீன்களை பற்றி பேசுவது இல்லையா? ரபீல் ஆஹிர் வந்து விட்டார், வலிமார்களை பற்றி மஹ்பூப் சுப்ஹானியினுடைய மௌலூத் ஓதப்படுகிறது, ஹாஜா அஜ்மீர் நாயகத்தின் நினைவு கூறப்படுகிறது. எத்தனையோ வலிமார்களுடைய புனிதமான பெயர்கள் அந்த சுப்ஹான மௌலூதிலே, முஹய்யித்தீனுடைய மௌலூதிலே வரக்கூடிய அருமையான வலிமார்களுடைய அருமையான பெயர்கள், ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட வலிமார்களுடைய பெயர் சுப்ஹான மௌலூதினுடைய கிதாபிலே வருகிறது. அதிலே வெறும் கௌஸ் நாயகத்தை பற்றி மட்டும் வரவில்லை. இங்கே கேள்வி இப்படியும் கேட்கப்படுகிறது, நீங்கள் எல்லா இமாம்களையும் மறந்துவிட்டு, எல்லா முன்னோர்களையும் மறந்துவிட்டு, வெறும் இவர்களை பற்றி மாத்திரம் எங்கே பேசுகிறீர்கள், ஏன் பேசுகிறீர்கள்? இதற்கான பதிலை நான் தருகிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், சஹாபாக்களுக்கு பிறகு வரக்கூடிய அத்துணை நல்லவர்களும் வலிமார்கள் தான். அவர்கள் தாபீன்களிலும் இருக்கலாம், தபா தாபீன்களிலும் இருக்கலாம், இமாம்களிலும் இருக்கலாம், ஃபுகஹாக்களிலும் இருக்கலாம், முஹத்திஸீன்களிலும் இருக்கலாம், முஃபஸ்ஸிரீன்களிலும் இருக்கலாம். எல்லா துறைகளிலும் அல்லாஹ்வுடைய வலிமார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வலிமார்கள் இல்லாத துறை இல்லை, அல்லாஹ்வுடைய வலிமார்கள் இல்லாத குர்ஆன் இல்லை, அல்லாஹ்வுடைய வலிமார்களை பற்றி பேசாத ஹதீஸ்கள் இல்லை. ஹதீஸிலும் அல்லாஹ்வுடைய வலிமார்களை பற்றி, குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய வலிமார்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நான் நினைவோடு தருவேன். அல்லாஹ் தொழுகையில் கூட வலிமார்களுடைய தஸ்கிராவை கொண்டு வருகிறார். தொழுகைக்குள் எப்படி வந்தார்கள் வலிமார் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. ஏன் அவர்களை கட்டிப்பிடிக்கிறீர்கள், ஏன் அவர்களை பற்றி பேசுகிறீர்கள், இறந்தவர்களை பற்றி ஏன் பேசுகிறீர்கள் என்று நம்மிடம் ஒரு கேள்வி வருகிறார். இறந்து போயிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்கள பத்தி ஏன் பேசுறீங்க? இன்னைக்கு தொழுகை, இதை பற்றி பேசுங்கள். நோன்பு, இதை பற்றி பேசுங்கள். ஜகாத் கொடுக்க வேண்டும், இதை பற்றி பேசுங்கள் என்றெல்லாம் நம்மை பார்த்து நிறைய கேள்விகள் வரும் பொழுது, இனி உங்களிடமும் இந்த கேள்விகள் கேட்கப்படலாம் என்பதற்காக இப்பொழுதே அதற்கான பதிலை தருகிறேன். கணவான்களே, திருக்குர்ஆனில் எத்தனையோ வசனங்கள் இறந்தவர்களை பற்றி தான் பேசப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளிலே இறந்தவர்களை பற்றி எத்தனை பேச்சுக்கள் வந்திருக்கிறது. திருக்குர்ஆனுடைய மையக்கரு சூரத்து யாசீன், நீங்கள் கவனமாக பாருங்கள். திருக்குர்ஆனுடைய இதயம் கல்புல் குர்ஆன் சூரத்து யாசீன், திருக்குர்ஆனுடைய இதயம். கணவான்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரத்து யாசீன் திருக்குர்ஆனுடைய இதயம். தஹஜ்ஜுடைய நேரம், இரவினுடைய இதயம். இங்க கவனமாக இருக்கணும். சூரா யாசீன் குர்ஆனுடைய இதயம், தஹஜ்ஜுடைய நேரம், இரவுடைய இதயம். டோட்டல் நைட் இருக்குல்ல, அந்த நைட்டினுடைய இதயம் சென்டர் பிளேஸ் எங்க இருக்கு? தஹஜ்ஜுடைய நேரம், இரவினுடைய இதயம். ஹஜ்ருல் அஸ்வத் காபத்துல்லாஹ், காபாவுடைய இதயம். உலகத்தினுடைய இதயம் காபத்துல்லாஹ். வரிசையாக ஒவ்வொரு இதயமாக நீங்க பார்க்கணும். மூமினுடைய இதயம் தஹஜ்ஜுடைய நேரம். நீங்கள் எழுந்து தஹஜ்ஜுதை தொழும் பொழுது எத்தனை இதயங்கள் சேர்க்கப்படுகிறது? மூமினுடைய இதயம், உலகத்தினுடைய இதயம். அல்லாஹ் தஆலா நமக்கு காபத்துல்லாவிலே தஹஜ்ஜுடைய நேரத்தில் காபாவை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் நமக்கு தஹஜ்ஜுடைய தௌஃபீகை கொடுத்து விட்டார். அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய காலங்களிலே, உம்ராவுடைய காலங்களிலே வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இரவில் சீக்கிரமாக தூங்கிவிட்டு தஹஜ்ஜுதில் நீங்கள் காபாவை முன்னிலைப்படுத்தி தொழுது பாருங்கள். வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உலகத்திலே எங்கேயும் கிடைக்காது. எப்படி? அந்த இரவினுடைய தஹஜ்ஜுடைய இரவினுடைய இதயம் உங்களுடைய இதயம், திருக்குர்ஆனுடைய இதயம். திருக்குர்ஆனுடைய இதயம் சூரா யாசீன். உலகத்துக்கு இதயம் காபத்துல்லாஹ். 4 கல்புகள், 4 ஹார்ட், 4 இருதயங்கள் ஒன்று சேரக்கூடியதுதான் அந்த இரவுடைய தஹஜ்ஜுடைய நேரம். ஒருவேளை நம்முடைய ஊரிலே, நம்முடைய வீடுகளில் கூட நமக்கு தஹஜ்ஜுடைய நேரம் அல்லாஹ் பாக்கியமாக்கி கொடுத்தால் நீங்கள் சூரத்து யாசீனை தஹஜ்ஜுதில் ஓதி பாருங்கள். அல்லாஹ் இதயம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் அல்லாஹ் குணமாக்கி தருகிறார்.
சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கே 4 இதயங்கள் ஒன்று சேரக்கூடிய நேரம், ஒன்று சேரக்கூடிய சூரா. எனவே அந்த தஹஜ்ஜுதிலே சூரா யாசீன் ஓதுவோம். இப்போ கவனமாக நீங்கள் கவனிக்கிறோம். அந்த சூரா யாசீனுடைய மையக்கருவாக அல்லாஹ் சொல்றது யாரை பத்தி தெரியுமா? வலியும் மின் அவுலியா இல்லா, அல்லாஹ்வுடைய வலியை பற்றி அல்லாஹ் அங்க பேசுறான். யாரை பத்தி பேசுறான்? சூரா யாசீன் மனனமான உலமாக்களிடத்திலே கேட்டு பாருங்க. وجاء رجل من أقصى المدينة يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون. தொடராக ஒரு 6-7 வசனங்கள் ஒரு வலியுல்லாவை பற்றி பேசுகிறது திருக்குர்ஆனுடைய இதயம் சூரா யாசீன். அந்த சூரா யாசீனுடைய இதயம் அல்லாஹ்வுடைய வலி. அவர் நபியும் அல்ல, அவர் ரசூலும் இல்ல. அவருடைய பேர் ஹபீபுன் நஜ்ஜார். அவருடைய பேர் என்ன? ஹபீபுன் நஜ்ஜார் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அவருடைய பெயரை சொல்லாமல் குர்ஆனில் பேசுகிறார். வஜா ரஜுல், அந்த ஊருடைய ரசூல்மார்களை யாருமே நம்பல. பெயர் தெரியாத ரசூல்மார்களை பத்தி அல்லாஹ் அங்க சொல்றான். அந்த ரசூலுடைய பேச்சை யாருமே கேட்கல. ஆனால் ஒரே ஒரு அல்லாஹ்வுடைய நேசர், ஒரே ஒரு அல்லாஹ்வுடைய அடியான் அந்த ரசூல்மார்கள் மீது ஈமான் கொண்டார். கால், அந்த அல்லாஹ்வுடைய நேசர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய மூமின் சொல்லுகிறார், யா கௌமி, என் சமூகமே, இத்தபிஉல் முர்சலீன், அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் இருக்கிறார்கள், இவர்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கமா என்று பேசியவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய ரசூலை வழிமொழிந்தவர்கள், பின்பற்றியவர் யார்? ஹபீபுன் நஜ்ஜார் என்கிற வலியுல்லாஹ். அல்லாஹ் அந்த வலியுல்லாவை பற்றி திருக்குர்ஆனுடைய இதயமாம் சூரா யாசீனில் அல்லாஹ் பேசுறான். இப்போ கேளுங்கள், நீங்கள் யாரெல்லாம் உங்களிடத்திலே கேள்வி கேட்கிறார்களோ நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்க. எதற்கு வலிமார்களை பற்றி பேசுகிறோம்? அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய இதயமாம் சூரத்துல் யாசீனிலே நம்முடைய இதயங்களில் வாழும் ஹபீபுன் நஜ்ஜார் என்ற வலியுல்லாவை பற்றி அல்லாஹ் பேசுறான். அவங்க பேர் என்னன்னா மனசுல பதிஞ்சிருக்கு. இந்த பேர் ஹபீபுன் நஜ்ஜார். தச்சர், சாதாரணமான தச்சு தொழில் செய்யக்கூடிய கட்டிடங்களுடைய உட்டு ஒர்க்கில் அந்த உட்டினுடைய மர வேலைகள் செய்யக்கூடிய ஹபீபுன் நஜ்ஜார் தான் அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் மீது முதலாக ஈமான் கொள்கிறார். ஈமான் கொள்றதுனால என்ன ஆகுது? அவர் சொல்றார், வமாலிய லா அஅபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன். அல்லாஹ் தஆலா என்னை படைத்த ரப்பை நான் ஏன் வணங்க கூடாது? அவன்தான் என்னை இந்த ஈமானுடைய இயற்கை மீது அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறார் என்று பேசும் பொழுது அந்த வலியுல்லாவை எல்லோரும் சேர்ந்து கயவர்கள் கொலை செய்து விடுகிறார்கள். கொலை செய்தவுடன் அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? யா லைத கௌமி யஅலமூன் பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். அல்லாஹ் தஆலா என்னுடைய சக்கராத்தினுடைய ஹாலத்திலேயே என் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டார். உலகத்திலே யாருக்காவது இந்த நசீபு கிடைக்குமா? யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அவருடைய சக்கராத்திலே அல்லாஹ் சொல்லிவிட்டான், அஃபிருக கஃபரது லக, உன் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், யா லைத கௌமி யஅலமூன், என் சமூகம் அறிந்திருக்க கூடாதா? என் ரப்பு மரணத்திற்கு முன்பே என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். வஜஅலனி மினல் முக்ரமீன், அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்தி விட்டார், உயர்வுபடுத்தி விட்டார். சொன்னவர் யார்? அல்லாஹ்வுடைய நபியும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலும் இல்லை. யாருமா? சத்தமா சொல்லுங்க, யாருங்க? அல்லாஹ்வுடைய வலி ஹபீபுன் நஜ்ஜார், அல்லாஹ்வுடைய நேசர் ஹபீபுன் நஜ்ஜார். இப்போது புரிகிறதா? இறை நேசர்கள் நம் இதயங்களில் வாழவில்லை, குர்ஆனுடைய இதயத்தில் வாழுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இறை நேசர்கள் எங்க வாழ்றாங்க? நம் இதயத்தில் வாழ்வதை விட குர்ஆனுடைய இதயத்தில் இறை நேசர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. குர்ஆனுடைய இதயம் சூரா யாசீன். அந்த யாசீனுடைய சூராவில் யாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறார்? ஹபீபுன் நஜ்ஜார் என்ற வலியுல்லாவை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். இதனால்தான் வலிமார்களை பற்றி பேச சமூகம் ஒரு சராமாவை முடிவு செய்கிறது, ஒரு மக்களை ஒன்று கூட்டுகிறது. நீங்கள் நுபுவத்தை பற்றி மாத்திரம் உங்களுடைய சிந்தனைகளை கொண்டு போக வேண்டாம். அந்த நுபுவத் உங்களுக்கு வேண்டுமா? ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவம் உங்களுக்கு வேண்டுமா? நாயகத்தினுடைய நெருக்கம் உங்களுக்கு வேண்டுமா? நாயகத்தோடு நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா? நேரடியாக உலகத்திலேயே நீங்கள் பாருங்கள், எந்த ஆட்சி மன்ற தலைவரையும் நீங்கள் நேரடியாக அணுகவே முடியாது. எந்த ஒரு தலைமையும் நம்முடைய நிர்வாகத்தினுடைய தலைமை ஹாஜி இக்பால் ஹாஜி அவர்கள் இருக்கிறாங்க, தத்தோ அவர்கள் இருக்கிறாங்க. சாதாரண மனிதர் ஹாஜியாரை பார்க்கணும்னா அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட அனுமதி கேட்கணும், அப்படித்தானே? அவங்களுடைய மகளார்கிட்ட அனுமதி கேட்கணும்.
அவங்களுடைய உறவுகள்கிட்ட அனுமதி கேட்கணும். அனுமதி பெற்றுதான் இவர்களை சந்திக்க முடிகிறது என்றால் இவர்களுடைய அதிகாரத்திற்கு மேல் ஒரு அதிகாரம், அவர்களுக்கு மேல் அவர்கள். இப்படி இருக்க உலகத்தையே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நுபுவத்தால் கட்டி போட்டவர்கள், தன்னுடைய சேவையால் கட்டி போட்டவர்கள். அந்த ரசூலுல்லாஹ்வை வலிமார்களே இல்லாமல் வலிமார்களை மைனஸ் பண்ணி, தாபீன்களை மைனஸ் பண்ணி, இமாம்களை மைனஸ் பண்ணி ரசூலுல்லாஹ் மட்டும் பிளஸ் பண்ண முடியுமா? ரசூலுல்லாஹ்வோட நாம ஜாயிண்ட் ஆயிட முடியுமா? லிங்க் இருக்குமா? லிங்க் கிடைக்காது. அது மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவன் பேசுகிறார், ஒரு கிறிஸ்தவன் எழுதுகிறார், Muhammad has always been standing higher than Christianity. ஒரு கிறிஸ்தவன் எழுதுகிறார், முஹம்மது என்கிற ப்ராஃபட் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கட்டங்களிலும் எங்களுடைய கிறிஸ்தவ மதத்தினுடைய ஒவ்வொரு கொள்கையை விட அவருடைய கலாச்சாரம் மேன்மையாக இருக்கிறது என்று கிறிஸ்தவ மதகுரு எழுதுகிறார் என்றால் நாயகத்தை புரிந்து வைத்த நாம் எப்படி ரசூலுல்லாஹ்வை பார்க்க வேண்டும்? அல்லாஹு அக்பர். இந்த உலகத்தினுடைய சூரியனை விட பன்மடங்கு மேலானவர்கள் ரசூலுல்லாஹ், பன்மடங்கு அழகானவர்கள் ரசூலுல்லாஹ், பன்மடங்கு பிரகாசமானவர்கள் ரசூலுல்லாஹ். இதற்கு சாட்சி நான் சொல்லட்டுமா? எப்படி நான் சூரியனை விட ரசூலுல்லாஹ்வை பிரகாசம் என்று சொல்லுகிறேன்? எனக்கு ஆதாரம் எனது தாய் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்முல் முஃமினீன் அவர்கள் சொல்லுகிறார்கள், லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் وشمسي تطلع بعد العشاء. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு சஹாபாக்கள் போய் பேச முடியுமா? சொல்லுங்கள் தாய்மார்கள், உங்களுடைய தாய் எங்களுடைய தாய் ஹஜ்ரத் ஆயிஷா. இந்த உம்மத்தில் ஹஜ்ரத் ஆயிஷாவினுடைய மாணவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? தாபீன்களில் மட்டும் 800 தாபீன்கள், 800 தாபீன்கள் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய மாணவர்கள். சில சஹாபாக்கள் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய மாணவர்கள். அவ்வளவு பெரிய தாய். இந்த ஹுது நிஸ்ஃப தீனிக்கும் மின் ஹாதிஹில் ஹுமைரா ரசூலுல்லாஹ் சொன்னார், என்னுடைய தீனுடைய 50% 50% தீன் என் ஹுமைரா ஆயிஷாவிடம் கொடுத்திருக்கிறேன், அவர்களிடம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். தாய்மார்களை நீங்கள் புரிந்து வைத்திருங்கள், இங்கே ஆயிஷாவுக்கு மாத்திரம் பெருமை இல்லை, ஆயிஷாவாக இருக்கக்கூடிய அத்துணை தாய்மார்களுக்கும் இங்கே பெருமை. எல்லா தாய்மார்களிடத்திலும் ரசூலுல்லாஹ் இந்த தீனுடைய 50% கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் தான் உங்களுடைய குடும்பத்தினுடைய மார்க்கத்திற்கு, குடும்பத்தினுடைய ஹிதாயத்திற்கு 50% பங்களிப்பு ஒரு தாயிடம் இருக்கிறது. நீங்கள் சரியான வழியில் வந்தால்தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய தகப்பனார், உங்களுடைய பிரதர், உங்களுடைய சகோதரர், உங்களுடைய ஹஸ்பண்ட், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் மார்க்கத்தின்படி, தீனின்படி, குர்ஆன் ஹதீஸின்படி வாழ மிக முக்கியமான இடத்தில் ஒரு தாய் இருக்கிறார். தாய் தான் சென்டர் பிளேஸ், ஒரு பெண்மணி சென்டர். இவங்களை சுத்தி எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க பாருங்க. ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் பிரதர் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் ஃபாதர் இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். இப்படி உங்களை சுத்தி ஆண்களுடைய ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் முதன்மை. இதற்கு ஆதாரம் தான் ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் ஆயிஷாவை பற்றி சொன்ன ஹதீஸ். இந்த மார்க்கத்தினுடைய ஒரு பகுதியை 50% ஹுமைரா என்ற ஆயிஷா என் மனைவியிடம் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அந்த ஆயிஷா ரசூலுல்லாஹ்வை பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்களுக்கும் ஒரு சூரியன், இந்த வானத்திற்கும் ஒரு சூரியன். லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன், வானத்தில் ஒரு சூரியன், எங்களுக்கும் ஒரு சூரியன். ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமா? எங்களுடைய சூரியன் இஷாவுக்கு பிறகுதான் உதயமாகிறது என்கிறார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா. எங்களுடைய சூரியன் எப்போ உதயமாவறாங்க? இஷாவுக்கு பிறகு. என்றால் ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் ஆயிஷாவிற்காக வேண்டிய ரலியல்லாஹு அன்ஹா தரக்கூடிய நேரம் இஷாவுக்கு பிறகுதான். இஷாவுக்கு பிறகு நபி அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷாவோடு ஒன்று விடுவார்கள், முஹப்பத்தில் கலந்துரையாடுவார்கள் என்ற இந்த தகவலை ஹஜ்ரத் ஆயிஷா எப்படி சொல்றாங்க பாருங்க. எனவே கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அங்கு சஹாபாக்களில் இருந்து வருகிறது இந்த விலாயத், அங்கு சஹாபாக்களில் இருந்து வருகிறது இந்த வலிமார்களுடைய தொடர்பு. எனவே நான் மீண்டும் நினைவுறுத்துவேன், நாம் ஏன் வலிமார்களை பற்றி இங்கே பேசுகிறோம்? நம்முடைய இதயத்தில் சஹாபாக்களோ வலிமார்களோ கூடிக்கொள்வது என்பது இரண்டாம் கட்டம். இங்கே திருக்குர்ஆனுடைய இதயமாம் சூரத்துல் யாசீனிலே அல்லாஹ் தஆலா வலிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். எனவேதான் இந்த இடத்தில் நாம் வலிமார்களை பேச ஒன்று கூடி இருக்கிறோம். கணித்திற்குரியவர்கள், யார் அந்த வலிமார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. இந்த கேள்விக்கு பதில் தர யார் வலிமார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டா சத்தமா இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம்? ஸலவாத். அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக.
அங்கே ஒன்று கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. இந்த மஜ்லிஸின் பரக்கத்தால் நம்முடைய இதயங்களை அல்லாஹ் பரிசுத்தமாக்கி தருவானாக. கணியத்திற்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார் யார் அந்த வழிமாறு? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்வதா தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் ஹதீஸே குதுசியில் பேசுகிறார். ஹதீஸே குதுசினா என்னமா? ஹதீஸே குதுசி என்பது ஆயத்திற்குள்ள திருக்குர்ஆனுடைய ஆயத்திற்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிறது ஹதீஸே குதுசி. திருக்குர்ஆனுடைய ஆயத் என்பது அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய நேரடி வார்த்தை. ஆனால் ஹதீஸே குதுசி என்பது அல்லாஹ்வுடைய வஹி, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய வஹி, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. இதுக்கு பேர் என்ன? ஹதீஸே குதுசி. அல்லாஹ்வுடைய வஹி, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. இது ஹதீஸே குதுசி என்று சொல்றாங்க. அந்த ஹதீஸே குதுசியிலே அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா வலிமார்களை பத்தி? இன்ன அவுலியாஇ மின் இபாதி. அந்த ஹதீஸினுடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் உங்களை உற்சாகப்படுத்தும் தேநீருடன் இன்ஷா அல்லாஹ் ஹதீஸும் தொடரும். அல்லாஹ் கபூல் செய்வார். யாரும் எந்திரிச்சு போக வேணாம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அங்கதான் அங்க போயிட்டு வரும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா ரிஸ்கை வழங்கிய ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. பல இடத்துல பயான் பேசியிருக்கோம். ஆனா இடையில மனநிறைவான இடைவெளிங்கிறது இங்கதான் நம்ம எல்லா இடத்துலயும் இடைவெளி இருக்கு. ஆனா மனநிறைவான இடைவெளி, திருப்திகரமான இடைவெளி. மாஷா அல்லாஹ், இதயமும் பிரகாசமாக இருக்கும், சிந்தனையும் பிரகாசமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா மஜ்லிஸை கபூல் செய்வானா. ஹாஜி அவர்கள் காலையிலேயே நம்மளுடைய இந்த மதரசாவை பற்றி எவ்வளவு சொன்னாங்க. ரொம்ப மனநிறைவாக இருக்கு. இந்த பணி செய்யக்கூடிய உலமாக்கள், நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லோருக்கும் அல்லாஹ் நீடித்த ஆயுளை கொடுத்து இன்னும் இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக உலக மக்கள் எல்லோரும் பயன் பெறக்கூடிய உயர்வான ஸ்தாபனமாக அல்லாஹ் இதை ஆக்கி தருவானாக. வலிமார்களுடைய வசீலாவில், வலிமார்களுடைய பரக்கத்தில் அல்லாஹ் நம்முடைய இதயங்களை, வெளிரங்கத்தை அல்லாஹ் பிரகாசமாக்கி தருவானா. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் அந்த ஹதீஸுக்கு வருவேன். தபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அருமையான நபிமொழி, அல்லாஹ்வுடைய வஹி, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த ஹதீஸ், அதற்கு பேர் தான் அரபியில என்ன சொல்றோம்? அல் ஹதீஸுல் குதுசி. குதுசி. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் வலிமார்களை பற்றி? இன்ன அவுலியாஇ மின் இபாதி. என்னுடைய அடியார்களில் சில வலிமார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வே பேர் வச்சுட்டாங்க. நீங்க அவங்களுக்கு தத்தோங்கிற பேரை நாம வச்சோம், டாக்டர்ங்கிற பட்ட பேரை நாம வச்சோம், உஸ்தாத் அப்படின்னு உலமாக்களுக்கு நாம தான் பேர் வச்சோம். நீங்க ஹாஜி அப்படிங்கிற பேரை உங்களுக்கு நாங்க தான் வச்சோம். சில பேர் ஹஜ்ஜுக்கு போகாமலே ஹாஜி ஆயிடுறாங்க, அது வேற கதை. ஹாஜிங்கிற பேரை நாம வைக்கிறோம், உஸ்தாதுங்கிற பேரை நாம வைக்கிறோம், தத்தோங்கிற பேரை நாம வைக்கிறோம். ஆனால் அவுலியாங்கிற பேரை நாம வைக்கல. யார் வச்சா? அல்லாஹ் வைத்தான். இதுவே காட்டுது அதனுடைய பயங்கரமான வேல்யூ, அதனுடைய மரியாதை, அதனுடைய உயர்வு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ். எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய வலிமார்களை பற்றி எச்சரிக்கை. அவங்க எந்த கவலையும் அவர்களுக்கு இல்லை, எந்த பயமும் அவர்களுக்கு இல்லை. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன ஆமனூ, அவர்கள்தான் முஃமின்கள், அவர்களிடம்தான் தக்வா, இறையச்சம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அந்த அவுலியாங்கிற வார்த்தையை ஹதீஸ்ல அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் அப்படின்னா, இன்ன அவுலியாஇ மின் இபாதி. என்னுடைய அடியார்களில் என்னுடைய வலிமார்கள் இருக்கிறார்கள். நான் மீண்டும் உணர்த்துவேன், எங்கே இருக்கிறார்கள்
வலிமார்கள் மலேசியாவிலும் இருக்கலாம், ஏன் கம்பமண்டாங்கிலே அல்லாஹ்வுடைய வலிமார்கள் இருக்கலாம், சிலாங்கூரிலே இருக்கலாம், பினாங்கிலே இருக்கலாம், மலேசியா முழுக்க இருக்கலாம். நேற்று மாஷா அல்லாஹ் மலக்காவில் சுல்தானுல் ஆரிஃபீனுடைய ஜியாரா அல்லாஹ் நசீபாக்கணும். ரொம்ப மனோரமியமான ஒரு இடம், கடலுடைய தீவு. அந்த தீவுக்குள் மலக்காவினுடைய சுல்தானுல் ஆரிஃபீன் அவர்களுடைய மகளார் ஷரீஃபா அம்மா, அவர்களுடைய உஸ்தாத், அவர்களுடைய ஷேக், அவர்களுடைய குடும்பம். முந்தானத்து இரவு கஹஃபுல் அலி அப்படிங்கிற ஒரு அல்லாஹ்வுடைய வலி புலோபினாங்களுடைய ஒரு பார்டர்ல அவங்க அடக்கமாக இருக்கிறாங்க. மலைக்கு நடுவிலே பாறைக்கு நடுவிலே அவர்களுடைய கபரை தோண்டுவது, குறிப்பாக மண்ணை தோண்டி கபரை தோண்டுவாங்க. அங்கே பாறையை தோண்டி ஒரு அல்லாஹ்வுடைய வலியுல்லா தஃபன் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கு பேர் அரபியில கஹஃபுல் அலி, அலியுடைய குகை அப்படின்னு அந்த வலியுல்லாவுடைய பேர், அந்த இடத்திற்கான பேர், அந்த மக்காவுடைய பேர், அந்த ஷூராவுடைய பேர் கஹஃபுல் அலி. இப்படி எல்லாம் எப்படி சின்னவில் இருக்கிறது. நீங்க இங்கே கவனிக்கணும். நம்முடைய பெற்றோர்களை நாம் அடக்கம் செய்திருக்கிறோம், நம்முடைய முன்னோர்களை நாம் அடக்கம் செய்திருக்கிறோம், நம்முடைய ஆசிரியர்களை நாம் அடக்கம் செய்திருக்கிறோம், நம்முடைய எத்தனையோ ரிலேஷன்கள் வஃபாத் ஆகியிருக்கிறாங்க, அடக்கம் செய்திருக்கிறோம், தஃபன் செய்திருக்கிறோம். ஆனால் அடையாளம் இருக்கிறதா? தனித்தன்மை இருக்கிறதா? அதற்கான புனிதத்துவம் இன்று வரை இருக்கிறதா? சில பேரிடத்துல கேட்கலாம், உங்க வாப்பாவை எங்க அடக்கம் பண்ணீங்க, எங்க தஃபன் பண்ணீங்க? எங்கேயோ, இல்லைன்னா எங்கேயோ. உங்க அம்மா எங்க அடக்கமா இருக்கிறாங்க? எங்கேயோ. எந்த ஊரு? ஏதோ ஒரு ஊரு. எந்த நாடு? ஏதோ ஒரு நாடு. ஆனால் இங்கே வலிமார்களுடைய மஸார் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அங்கே எந்த செக்யூரிட்டி இல்லை, எங்கே கவர்மெண்டுடைய ஃபோர்ஸ் இல்லை, அங்கே யாருமே இல்லை. அல்லாஹ் இருக்கிறான். யார் இருக்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான். அதற்கான ஆதாரம் தான் இந்த ஹதீஸ். அல்லாஹ் பேசுகிறான். என்ன சொல்றான்? இன்ன அவுலியாஇ, என்னுடைய வலிமார்கள் யார் தெரியுமா? மின் இபாதி, என்னுடைய அடியார்களில் என்னுடைய வலிமார்கள் இருக்கிறாங்க. வ அஹிப்பாஇ மின் ஹல்கி, என் படைப்பினங்களிலேயே எனக்கு மிக மிக நேசத்திற்குரியவர்கள் என்னுடைய வலிமார்கள். அல்லாஹ் சொல்றான், என் படைப்பினங்களிலேயே, நான் உலகத்தில் படைத்த பல லட்சக்கணக்கான படைப்பினங்களிலேயே எனக்கு மிக மிக நெருக்கமானவர்கள் அவர்கள். ஒன்று என்னுடைய வலிமார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். இரண்டாவது எனக்கு மிகவும் பிரியத்திற்குரியவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். மூன்றாவதாக அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா அவர்களை பத்தி? அல்லதீன யுذ்கரூன பிதிக்ரி, என்னை பற்றி நீங்கள் பேசும் பொழுது அவர்களுடைய நினைவும் தானாக வந்துவிடும். அல்லாஹ் பேசுகிறார். சுப்ஹானல்லாஹ். யுذ்கரூன பிதிக்ரி, நீங்கள் என்னை திக்ர் செய்தால், அல்லாஹ் சொல்றான் எப்படி? நீங்கள் என்னை திக்ர் செய்தால் வலிமார்களுடைய திக்ரும் தானாக வந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். சொல்லுங்க சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் எப்படி? தபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, முஸ்னதுல் பஸாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் என்னை திக்ர் செய்தால் என்னுடைய வலிமார்களுடைய சிந்தனை உங்களுக்கு தானாக வந்துவிடும் என்றால், எப்போது அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு வரும் தெரியுமா? நீங்க அல்லாஹ்வை எப்போ திக்ர் செய்வீங்க தெரியுமா? உங்க பக்கத்துல ஒரு நல்ல மூமின் இருந்தால் அவரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். கைருக்கும் மன் ஸக்கரக்கும் பில்லாஹி ரூயத்துஹு, யாரை பார்த்தால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிறதோ அவருடைய தொப்பி, அவருடைய தாடி, அவருடைய தோற்றம், அவருடைய அணுகுமுறை, அவருடைய சலாம். சலாம் என்ன? சலாம் என்ற வார்த்தை என்ன? சுப்ஹானல்லாஹ். அதுவும் அல்லாஹ்வுடைய zikr தான். அதுவும் அல்லாஹ்வுடைய zikr. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்களேன். இதுதான் அல்லாஹ்வுடைய zikr. இந்த வார்த்தை தான் அல்லாஹ்வுடைய zikr. நல்லா தெரிஞ்சுங்க. இது தவிர்த்து நாம் சாதாரணமாக சொல்லப்படக்கூடிய சலாம் எந்த விதத்திலும் அல்லாஹ்வுடைய zikr தெளிவாக சொல்லணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க ஸ்கூலை முடிச்சுட்டு மக்தப்ல இருந்து சூறாவுல இருந்து வீட்டுக்கு வர்றாங்க. உள்ள வரும் பொழுது அவங்களுடைய வார்த்தை எப்படி கண்காணிக்கும், அவங்களுடைய சலாம் எப்படி கண்காணிக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்ற புனிதமான வார்த்தையோடு அல்லாஹ்வுடைய zikரோடு நம்ம பிள்ளைகள், நம்முடைய ஹஸ்பண்ட், நம்முடைய வைஃப், நம்முடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவர்களோடு அல்லாஹ்வும் வந்து விடுவார் வீட்டுக்கு.
அவர்களோடு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வீட்டுக்கு வந்துரும், அவர்களோடு அல்லாஹ்வுடைய பரக்கத்து வீட்டுக்கு வந்துரும், அவர்களோடு அல்லாஹ்வுடைய கருணை நம்ம வீட்டுக்கு வந்துரும், எல்லாமே பரக்கத்தாயிரும். ஆனால் இந்த சலாம் நடக்கலன்னு வைங்க, இந்த ஜிக்ருல்லாஹ் வீட்டுக்குள்ள வலது காலை எடுத்து வைத்து இந்த ஜிக்ருல்லாஹ் நடக்கல, சரியான முறையில் சலாம் சொல்லல, அவர்களோடு அவங்க உயர்வான மனிதர் தான், அவர் ஒரு மூமின் தான், அவர் ஒரு முஸ்லிம் தான், அவர் அல்லாஹ்வுடைய அடியார், அவர் தொழுகையாளி. ஆனால் வீட்டிற்குள் நுழையும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது போல ஃபஇதா தഖல்தும் புயூதா ஃபஸல்லிமு அலா அன்ஃபுஸிகும் தஹிய்யத்தன் மின் இன்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா. உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் நுழையும் பொழுது உங்களுடைய நஃப்ஸுக்கு நீங்களே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்றார். இந்த தாய்மார்களுக்கு ஒரு क्वेश्चन இருக்கு, ஒரு டவுட் இருக்கு. நாங்க வீட்டுக்குள்ள சாவி வச்சு நுழையற, வீட்ல யாருமே இல்ல, சலாம் சொல்லணுமா? இங்க தான் குர்ஆன்ல அல்லாஹ் பதில் சொல்றான். யாருமே இல்லாட்டி நீங்க உங்களுக்கு சலாம் சொல்லுங்கங்கறாங்க. ஃபஸல்லிமு அலா அன்ஃபுஸிகும், உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லுங்க, நீங்களே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இறக்குங்கள். நீங்க எல்லாம் அடுத்தவர்களுக்கு தான் தருவீங்க, உங்களுக்கு நீங்களே தர மாட்டீங்களா? நம்முடைய முதல் gift என்ன தெரியுமா? நான் எனக்கு கொடுக்கணும், அதான் முதல் gift. நான் என்னை பார்த்து சந்தோஷப்படணும், அதுதான் ஈமான். நான் என்னை பார்த்து துஆ செய்யணும், அதுதான் ஈமான். நான் என்னுடைய செயல்களை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் மனநிறைவு, அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒரு அப்துல்லாஹ், நான் ஒரு அப்துல் காதர், நான் மனநிறைவோடு இருக்கிறேன், நான் நல்ல அமல் செய்து விட்டேன். இந்த பாசிட்டிவ் திங்கிங் தான் முதல் ஈமான். முதல்ல உங்களிடத்திலிருந்து நீங்க நெகட்டிவ் தூக்கி வீசுங்க, அந்த கருப்பு அந்த பிளாக்க தூக்கி வீசுங்க, ஒயிட்ட கொண்டு வா, பாசிட்டிவ கொண்டு வா, பாசிட்டிவான திங்க கொண்டு வா. நான் நல்லா இருக்கிறேன், நான் சிறப்பா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் நீண்ட காலம் வாழுவேன், என்னை கொண்டு இந்த சமூகம் வாழும் இன்ஷா அல்லாஹ். நான் வாழ்வேன், என்னை கொண்டு இந்த சமூகம் வாழும். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வீட்டுக்குள்ள நுழையும் போது யாருமே இல்லைங்கிற டவுட் இருக்கா? பயப்பட வேண்டாம். ஃபஸல்லிமு அலா அன்ஃபுஸிகும், உங்களுக்கு நீங்களே மந்திரிச்சுக்கங்கங்கறாங்க. எப்படி மந்திரிக்கிறது? சலாம் சொல்லுங்க, அதான் மந்திரிக்கிறது. உங்களுக்கு நீங்களே மந்திரிங்க, நீங்களே உங்களுக்கு துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்றால் கணவான்களே சகோதரர்களே, இந்த சலாம் நாம வீட்டுக்குள்ள நுழையும் போது சொல்லலன்னு வைங்க, நாம நல்லவர்கள் தான், நாம முஸ்லிம் தான், நாம மூமின் தான், நாம ஈமான் கொண்ட பெண்கள் தான். ஆனால் நம்மோட ஷைத்தான் உள்ள வந்துருவான். எப்படி சொல்றீங்க நம்மோட ஷைத்தான்? நான் எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அடியார், நான் எவ்வளவு பெரிய மூமின், இப்படி கேள்வி வருதா? பதில் என்ன தெரியுமா? பதில் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுடைய நாடி நரம்புகளோடு ஷைத்தானும் பிறந்து விட்டார். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நாயகமே உங்களுடனும் ஷைத்தான் இருக்கிறானா? நகம் தான் ரசூலுல்லாஹ், என்னோடனும் ஷைத்தான் இருக்கிறான். ஆனா என்னுடைய ஷைத்தான் மூமினாக ஆயிட்டான், என்னுடைய ஷைத்தானா நான் நல்லவன் ஆக்கிட்டான், அவன் என்னோட சேர்த்து அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாயா, அவன் என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்முடைய ஷைத்தானை நம்ம ஆக்கணும்னா அவ்வப்போது நடக்கும் சிக்கர்களை நாம செய்யணும். இதுல முதல் சிக்கர் தாய்மார்களுக்கு குறிப்பாக சொல்லுகிறேன், வீட்டில் நீங்கள் நுழையும் போது யாரும் இல்லாவிட்டாலும் கட்டாயம் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்லும்போது நீங்க நியத் வைக்கணும், நான் சலாம் சொல்லுகிறேன், என் குடும்பத்திற்கு நான் சலாம் சொல்லுகிறேன், என் கணவனுக்கு நான் சலாம் சொல்லுகிறேன் என்றால் இந்த சிக்கரோடு இந்த சலாமோடு நீங்க வீட்டுக்குள்ள நுழையும். முதல்ல வலது கால வைக்கணும், அடுத்து சலாம் சொல்லணும், அடுத்தபடியாக வாய்ப்பு கிடைத்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத் ஓதுவோம். என்ன செய்யணும்? வலது கால் சலாம், மூன்றாவது ரசூலுல்லாஹ்வின் மீது 3 தடவை ஸலவாத், வாய்ப்பு கிடைத்தால் 3 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் மட்டும் ஓது. இந்த சூராவை எனக்கு தெரியாத உஸ்தாத் அப்படிங்கறவங்க யாரா கை தூக்குங்க பாப்போம். குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த சூரா எனக்கு தெரியாத உஸ்தாத் யாரா இருக்குமா? எல்லாத்துக்கும் தெரியும்ல, ஆனா யாருமே நம்ம ஓதுறது இல்ல. அதான் பாயிண்ட். எல்லாத்துக்கும் தெரியும் உஸ்தாத், எல்லாத்துக்கும் சூரா யாசின் தெரியும், ஆனா நாங்க யாரும் ஓதுறது. இந்த மாற்றங்களை எல்லாம் நமக்கு தருவானாக. மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றம் நம்மிலிருந்து உருவாகும். நம் சமூகத்தின் மாற்றம் என்னிடது. ஆங்கிலத்தினுடைய பழமொழினா இங்கிலீஷ்ல சொல்றாங்களா இல்லையா? இண்டிவிஜுவல் சேஞ்சஸ் இஸ் சோஷியல் சேஞ்சஸ். இண்டிவிஜுவல் சேஞ்சஸ் முதல்ல சுய மாற்றம் தான், என்னுடைய மாற்றம் தான் ஒரு சமூகத்தினுடைய மாற்றம். அப்ப நல்ல கவனிங்க, நீங்க சலாமோட உள்ளவா என்றால் இங்கே நான் மீண்டும் நினைவு கூறுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய வலிமார்களை நீங்கள் நினைவு கூர்ந்தால், அல்லதீன யுذكرون பிதிக்ரி, என்னை நீங்கள் நினைவு கூற ஆரம்பித்து விட்டால்
அவர்களுடைய நினைவு தானாக வந்துவிடும். நம்முடைய குத்துபால, நம்முடைய தஸ்கிரால, நம்முடைய தொழுகையில, நம்முடைய நோன்புல அல்லாஹ்வை மட்டும் zikr செய்வதோடு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய zikரும் நம்ம கூட இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சஜ்தா செய்யும் போது சஜ்தா செய்யக்கூடியவர்களோடு செய்யுங்கள், ருக்கு செய்யக்கூடியவர்களோடு ருக்கு செய்யுங்கள், நல்லடியார்களுடைய சகவாசத்தோடு இருங்கள். தனிமையாக நீங்கள் எந்த இபாதத் செய்தாலும் உங்களுக்கு எந்த விதமான ருசிகரம் கிடைக்கும். தாய்மார்கள் குறிப்பா வீட்டுல தொழுவும் போது தனியா தொழுவோம், இதான் இஸ்லாம். ஆனால் ஆண்கள் நாங்களாம் ஜமாத்தா தொழுவோம், நாங்கெல்லாம் ஒரு 1000 பேர் இருப்போம். ஆனா தாய்மார்கள் வீட்டுல ஒரு ஆள் 2 பேர் தான் இருக்கு. இப்போ இந்த தனிமையில் ஷைத்தான் உங்களிடம் விளையாடும். அதுக்கு தாய்மார்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னா, நீங்க லேடிஸ்ல ஒரு சூறாவா சேர்ந்தோம், ஒரு ஜமாத்தாக சேர்ந்தோம். தனியா நீங்க முசல்லா வச்சு தொழுவாதீங்க. அந்த முசல்லால ஷைத்தான் உட்கார்ந்துருவான், சிரிப்பா, நீ எப்படி தொழுகிறன்னு பார்க்க, நீ தொழுதுருவியா? ஹதீஸ்ல புகாரில வந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாக்கருடைய சத்தத்தை கேட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். யஃபிர்ரு மினல் அஸான், அந்த சத்தம் மிக வேகமாக அவன் காலில் விழக்கூடாது என்று தன்னுடைய கால்களை முதுகில் விட்டவனாக வேகமாக ஓடுவான். ஆனால் அதே ஷைத்தான் நீங்கள் தக்பீர் கட்டும் போது வந்து பக்கத்தில் நிற்பான். எங்க நிற்பான்? அப்போ ஷைத்தான் தஅவா இருக்கல, அழைப்பு, தஅவாவை கண்டு ஷைத்தான் பயப்படுகிறான், இபாதத்தை கண்டு ஷைத்தான் பயப்படுறது கிடையாது. தஅவத் இருக்கல, அழைப்பு பண்ணி. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தஅவா பண்ணி என்ன பண்றோம்? தஅவா. என்ன தஅவா? தஅவா இலா அவுலியா இல்லா, அல்லாஹ்வுடைய வலிமார்களின் பக்கம் மக்களுக்கு தஅவா கொடுக்கிறோம், அல்லாஹ்வுடைய வலிமார்களுடைய சிந்தனைகள் கொண்டு வரோம் என்றால் கவனியுங்கள். தஅவா ஷைத்தானுக்கு நாம் கொடுக்கும் பயங்கரமான அடி, சம்மட்டி அடி தமிழ்ல சொல்றாங்க, சம்மட்டியால் அடிக்கிறது. ஆனால் இபாதத்தை கண்டு ஷைத்தான் பயப்பட மாட்டான். என்ன தெரியுமா? நீங்கள் தக்பீர் கட்டும் போது பக்கத்துல வந்து நிற்பான். ஹதீஸ்ல வந்து தோல் புஜத்துல வந்து நிற்பாங்க. நம்ம பாப்பா கூட நம்ம தோல் புஜத்துல ஏறாது, அந்த பாவி பையன் நம்ம தோல் புஜத்துல ஏறி உட்கார்ந்து ஏறி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உதுக்குருக்கதா, இதை நினைச்சுப்பான், அதை நினைச்சுப்பான். நேற்று உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு ஷைத்தான் கேட்பான். ஆமா ஆமா, எங்க அம்மா அது சொன்னாங்க, இந்த அம்மா தனியா தக்பீர் கட்டி புலம்பிக்கிட்டு இருக்கு. நேற்று உங்க அக்கா உன்ட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமாமா, எங்க அக்கா எனக்கு சொன்ன வார்த்தை இருக்கு, என்ன அல் ஃபாத்திஹாவும் போச்சு, துணை சூறாவும் போச்சு, கடைசியில மக்ரிபா இஷாவா எல்லாம் போச்சு. கடைசியில தக்பீர் விட்டு சில பெண்கள், நானே எங்க அம்மாவை நான் பார்த்திருக்கேன், தக்பீர் விட்டுட்டு கேட்பாங்க, எப்ப நான் என்ன தொழுதேன் எனக்கே தெரியல, மக்ரிபா இஷாவா என்ன தொழுதப்பா நான் தொழுதேன், நீங்க ஏன் கேட்டா எனக்கு என்னங்க தெரியும். இந்த அளவுக்கு பெண்களை சரமாரியா தாக்குதல் நடத்துறான் ஷைத்தான். அப்போ அதை விட்டு தப்பிக்க நம்ம என்ன செய்யணும்னா, ரொம்ப சிம்பிள் மெத்தட். நீங்க உங்க பிள்ளைய பக்கத்துல நிக்க வச்சு, நீங்க உங்க அக்காவை பக்கத்துல நிக்க வச்சு, நீங்க உங்க அம்மா பக்கத்துல நிக்க வச்சு, இதுதான் ஜமா, பெண்களுடைய ஜமா. ஒரு 4-5 பெண்கள் ஒன்னா சேர்ந்து நீங்க தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சுட்டா, நீங்க நல்லா நினைவு பண்ணி பாருங்க, சிந்தனை செய்து பாருங்கள். பராத்தினுடைய இரவுகளிலே, மேராஜினுடைய இரவுகளே, லைலத்துல் கத்ருடைய இரவுகளிலே எங்களுடைய இரவுகள் ஹயாத்தானதே எங்களுடைய பெண்களை கொண்டுதான். நான் நினைவு கூறியிருக்கிறேன், நாங்கள் அந்த இரவுகளில் அல்லாஹ்வை விழித்தது எங்கள் வீட்டு தாய்மார்கள் எங்களை எழுப்பி தொழ வைத்தார்கள். என் தாயை கண்டு நான் தஹஜ்ஜுத் வரை தொழுதேன், என் தாயை கண்டு நான் இரவு முழுக்க இபாதத் செய்தேன். அங்கே என்னுடைய முதல் மதரசா, என்னுடைய முதல் சூரா, என்னுடைய முதல் மஸ்ஜித், என்னுடைய முதல் இமாம், என்னுடைய முதல் அல்லாஹ்வுடைய வழிகாட்டி என்னுடைய தாய் தான். இதை நான் சொல்லல, நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுவீங்க, உங்க அம்மா அப்படி சொல்லி. அதனால ரசூலுல்லாஹ் முதல் மடிங்கிறார், தாயின் மடி முதல் மதரசா. எனவே தாய்மார்களே, இப்போ இந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய zikr. அல்லாஹ்வுடைய zikr எப்படி தெரியுதா? அப்போ நல்லவர்களோடு சேர்றீங்க, அம்மாவோடு இருக்கிறீங்க, அத்தாவோடு இருக்கிறீங்க, மகளோடு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் போதே உங்களுக்குள்ள பாசிட்டிவ் திங்கிங் வருதா இல்லையா? நல்ல எண்ணங்கள் வருதா இல்லையா? நல்ல தொழுகைக்கான சிந்தனை வருது, நல்ல வார்த்தை வருது, நல்ல zikr வருது, நல்ல சலாம் வருது, நல்ல உணர்வு வருது என்றால் வலிமார்கள் பக்கத்துல நீங்க உட்கார்ந்தா உங்களுக்கு உணர்வு வராம இருக்குமா? வலிமார்களை பற்றி நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய இதயம் பிரகாசிக்காமல் இருக்குமா? தாராளமாக இருக்கும். இங்கே வலிமார்களை பற்றி நாம பேசணும்னா முதல்ல உயிரோடு இருக்கக்கூடிய 2 ஷைத்தான்கள் நமக்கு விரட்டும். நம்மோடு நடமாடும் 2 ஷைத்தான். அதுல ஒன்று டிவி, இரண்டாவது செல்போன். முதல்ல டிவி வந்து அத்தாவா இருந்தால், செல்போன் வந்து கை குட்டி குழந்தையா இருந்துச்சு. இப்போ இவர் வந்து பெரியாள் ஆயிட்டாரு, டிவி வந்து குழந்தையாயிடுச்சு. ஆண்ட்ராய்டு வந்து இப்ப பெரியாள் ஆயிட்டாரு, இப்போ டிவி டம்மி ஆயிட்டு. அப்போ இந்த 2ஐயும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா வலிமார்கள் பிளஸ் ஆயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்து
அதுதான் அல்லதீன யுஸ்கரூன பிஸிக்ரி, என்னுடைய சிக்கர் உங்களுக்குள் வந்து விட்டால் வலிமார்களுடைய சிக்கர் தானாக உங்களுக்குள் வந்துவிடும். இப்ப நீங்க தக்பீர் கட்டுறீங்கல்ல, இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக நான் வருகிறேன். தக்பீர் கட்டுவது அல்லாஹ்வுக்காகவா மனிதர்களுக்காகவா? சொல்லுங்க பதில். அல்லாஹ்வுக்காக. என்ன நியத்து? நவைத்து அன் உஸல்லிய லில்லாஹி தஆலா, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டிய தொலை நியத் வைத்திருக்கிறேன். என்னுடைய நியத் அல்லாஹ் ஒருவனுக்கே. அப்படிதானே சொல்லுறோம். தக்பீர் கட்டவனே எல்லாரும் என்ன சூரா ஓதுறோம்? என்ன சூரா ஓதுறோம்? அல்ஹம்து சூரா. ஷாஃபி மஸ்லக்காக இருந்தாலும் அல்ஹம்து ஓதணும், ஹனஃபியா இருந்தாலும் ஓதணும், ஹம்பலியா இருந்தாலும் ஓதணும், மாலிகியா இருந்தாலும் ஓதணும். என்ன ஜனாசாவுடைய தொழுகையில ஷாஃபி மஸ்லக்கை பின்பற்றக்கூடியவங்க முதல் தக்பீருக்கு பிறகு சூரா ஃபாத்திஹா ஓதுவாங்க. ஹனஃபி மஸ்லக்கை பின்பற்றக்கூடியவங்க சனா மட்டும் ஓதிக்கொள்வாங்க. அது ஒரு தனி பிரச்சனை. ஆனா எல்லா தக்பீருக்கு பிறகு முதல்ல நம்ம என்ன ஓதுறோம்? அல்ஹம்து சூரா. யாருடைய zikr இது? தக்பீர் யாருக்காக? பதில் சொல்லுங்க. ஏன்னா இங்கேயே ஷைத்தான் வருமா, அதுக்காக வேண்டிதான் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. தக்பீர் யாருக்காக? ஃபாத்திஹா யாருக்காக? உது செய்தோம் எதுக்காக? அல்லாஹ்வுக்காக, தொழுவதற்காக. எல்லாமே அல்லாஹ்வுக்காக தானே. இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய zikrல வலிமார்களுடைய zikr தானா வருதுங்கிறதுக்கு நான் அடையாளம் சொல்றேன். எடுத்த உடனே யாராக இருந்தாலும் அல்ஹம்து சூரா ஓதியாகும். துணை சூரா ஓதாமல் இருந்தாலும் கூட தொழுகை நேரம் அல்ஹம்து சூரா ஷாஃபி சட்டப்படி கட்டாய கடமை. அல்ஹம்து சூரா ஓதலனா தொழுகை கூடாது. அந்த அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்ஹம்து சூராவுக்கு முன்னுரிமை கொடுத்து ஷரியத்துடைய ஃபிக்ஹுடைய சட்டத்தை வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. நான்கு இமாம்களும் தன்னுடைய ஆய்வின் அடிப்படையில் ஹக்கை வலியுறுத்தியவர், சத்தியத்தை வலியுறுத்தியவர். இப்போ அல்ஹம்து சூரா நான் ஓதுறேன். என்ன ஓதுறோம்? முதல் ஆயத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். பெரிய சூரா. யா அல்லாஹ், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், நான் தக்பீர் கட்டி தொழுவும் பொழுது நான் மட்டும் தான் தொழுது கொண்டிருக்கிறேன், நான் மட்டும் தான் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறேன், நான் மட்டும் தான் அல்லாஹ்வை நோக்கி மஸ்ஜிதிலோ வீட்டில் இருக்கிறேன். இங்கே ஏன் இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் எல்லோரும் வணங்குகிறோம் ஏன் சொல்லணும் என்றால் இங்கே நம்மோடு சிலர் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வானவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மூமினீன்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வலிமார்களுடைய வழிகாட்டுதல். இதை விட பெரிய பாயிண்ட் என்ன தெரியுமா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை கா. நேரான வழி. நேரான வழி என்றால் என்ன? வாழ்க்கையின் எந்த கட்டங்களிலும் நாங்கள் சரிந்து விடக்கூடாது, குழியில் விழுந்துடக்கூடாது, நரகத்தில் விழுந்துடக்கூடாது, தோல்வியின் பக்கம் போயிடக்கூடாது. அந்த நேரான வழி. நீங்க கார்ல நேரா போயிட்டா ரொம்ப ஜாம் ஆயிருன்னு சொல்லி சைடு வாங்கி போறது இருக்கு, அந்த நேரான வழி இல்ல. அது நீங்க தாராளமா சைடு வாங்கி போங்க. எந்த வழியா? நான் வாழ்க்கையில நான் நேரான வழியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், யா அல்லாஹ் நேரான வழி நீ சொல்ற, குர்ஆன் தானே, அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே, நேரான வழியை காட்டுன்னு சொன்னா நாங்க எங்க போய் கண்டுபிடிக்கிறது? எந்த நேரான வழி எங்க இருக்கு? அந்த ஹைவே எங்க இருக்கு? அந்த வே எங்க இருக்கு? அந்த ரூட் எங்க இருக்குன்னு கேட்டா அல்லாஹ் பதில் சொல்ற, வேணுமா நேரான வழி வேணுமா? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹி, யாரின் மீது நீ உன்னுடைய அருட்கொடைகளை அல்லாஹ் நீ இறக்கி இருக்கிறாயோ அவர்களுடைய வழியில் எங்களை வழி நடக்க செய் யா அல்லாஹ் அப்படின்னு நீங்க ஓதும்போது உங்களுடைய துஆவுக்குள்ளேயே, உங்களுடைய தொழுகைக்குள்ளேயே, உங்களுடைய அல்லாஹ்வுடைய zikruக்குள்ளேயே இங்க நீங்க யாருடைய zikr கொண்டு வந்தீங்க? நபிமார்களுடைய zikr உள்ள வந்துருச்சு, சஹாபாக்களுடைய zikr உள்ள வந்துருச்சு, வலிமார்களுடைய zikr உள்ள வந்துருச்சு, இமாம்களுடைய zikr உள்ள வந்துருச்சு, கௌஸ் நாயகத்தினுடைய zikr உள்ள வந்துருச்சு, காஜா அஜ்மீரி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுடைய zikr உள்ள வந்துருச்சு. எத்தனை வலிமார்கள் இருக்கிறார்களோ எல்லோரும் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அப்ப புரிந்து கொள்ளுங்கள், நினைவுபடுத்துங்கள், சிந்தனையை பிரகாசமாக வையுங்கள். இங்கே நீங்கள் செய்வது அல்லாஹ்வுடைய zikr, நீங்கள் தொழுவது அல்லாஹ்வுக்காக. ஆனால் அல்லாஹ்வுடைய தொழுகை, அல்லாஹ்வுடைய zikr, அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய ஃபாத்திஹா. ஆனால் அங்கே வருவது வலிமார்களுடைய zikr. நபிமார்களுடைய zikரும் வருது, வலிமார்களுடைய zikரும் வருது, தாபீன்களுடைய, எல்லாரும் அல்லாஹ்வுடைய வலிமார்கள்ல இருக்காங்க என்றால் இதைத்தான் அல்லாஹ் ஹதீஸை குத்ஸியில் சொல்லுவான், அல்லதீன யுذ்கரூன பிதிக்ரி, நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தாலே அவர்களுடைய நினைவு தானாக வந்துரும். ஷைத்தானை நினைவு கூறுவதால் அல்லாஹ்வுடைய சிந்தனை வர போறது அல்ல. பாவைகளை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனை வர்றது அல்ல. நெகட்டிவ் திங்கிங் வந்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை வராது.
பாவங்களின் சிந்தனை வரும் பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனை வராது. ஆனால் தக்பீர் கட்டி விட்டார், அல்ஹம்து சூரா ஓதி விட்டார், குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டார், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை படிக்க ஆரம்பித்து விட்டார், தீனுடைய சராமாக்களில் நீங்கள் கலந்து கொண்டால், இங்கே நாங்கள் துவங்குவது அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டுதான், ஆனால் எங்களுடைய நிறைவு வழிபாடுகளை கொண்டுதான் நாங்கள் பயான் முடிப்போம். எனவே அல்லதீன யுذ்கரூன பிذிக்ரி, என்னை நீங்கள் நினைவு கூறும் பொழுதெல்லாம் என்னுடைய வழிபாடுகளுடைய சிந்தனை உங்களுக்கு தானா. சிராத்தல் லதீன, திருப்பி ஓதுங்க அந்த ஆயத்தை. அல்லாஹ், இங்கேயே அல்லாஹ் வழிமார்களை பத்தி கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளவு அதிசயம். இன்னும் நான் சொல்லட்டுமா? இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போலாமா? அஜயா, தொழுகையினுடைய எண்டிங் பாயிண்ட் வா, தொழுகையினுடைய கடைசிக்கு வா. என்ன ஓதுறோம் தொழுகையினுடைய கடைசியில? அத்தஹிய்யாத்து லில்லாஹ். எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் அத்தஹிய்யாத் இல்லாமல் கடைசி சலாம் இருக்கா? அத்தஹிய்யாத்தில் அமர்வது கட்டாய கடமை. 4 ரக்காத் கொண்ட தொழுகை, ஹனஃபி சட்டத்தை நான் தெளிவா சொல்லிடுறேன். 4 ரக்காத் கொண்ட தொழுகை, கடைசி ரக்காத்துல நீங்க கீழே உட்காராம நேரா எந்திரிச்சிட்டீங்கன்னா தொழுகை போச்சு. திருப்பி பிஸ்மில்லாஹ் ஆரம்பத்துல இருந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டணும். ஏன்னா நீங்க உட்காரவே இல்லை, ஃபர்லான ஒரு அமலை சுத்தமா விட்டுட்டீங்க. அதனால ஆரம்பத்துல இருந்து தக்பீர் கட்டணும் ஹனஃபி சட்டப்படி. அவ்வளவு முக்கியமான அமர்வு. அந்த அமர்வுல என்ன நடக்குது தெரியுமா? அந்த அமர்வுல 3 விஷயம் நடக்குது. நோட் த பாயிண்ட். அந்த அமர்வுல என்ன நடக்குது? உங்கள்ட்ட கேட்டா நீங்க சொல்லுவீங்க அத்தஹியாத் ஓதுறோம், அப்புறம் ஸலவாத் ஓதுறோம், அப்புறம் ஏதோ ஒரு துஆ செய்றோம். இதானே நீங்க சொல்லக்கூடிய 3 விஷயம். அத்தஹியாத் ஓதுறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லி அலா ஓதுறோம். அப்புறம் என்ன ஓதுறோம் சொல்லுங்க ஆஜி? துஆ. என்ன துஆ ஓதுறோம்? அல்லாஹும்ம ஃபிர்லி வ லிவாலிதைய, இல்ல அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா. தெரிஞ்ச துஆ. ரப்பனா ஆத்தினா கூட ஓதலாம், தப்பு கிடையாது. இந்த 3 விஷயம் தான் நாம சொல்றோம். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? அந்த அத்தஹியாத்துல 3 விஷயத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். அல்லாஹ்வுடைய தௌஹீது, ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத், வலிமார்களுடைய விலாயத். அல்லாஹ்வுடைய தௌஹீத், ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத், வலிமார்களுடைய விலாயத் அதுல இருக்கு. என்னங்க தொழுகைக்குள்ள கொண்டு வந்தீங்க? தொழுகை எங்களுடைய ரப்புக்காக நாங்க தொழுகிறோம். எங்களுடைய ரப்பினுடைய முழுமையான சிக்கர் அதுல எப்படி வந்துச்சு? அதுதான் இந்த இடத்துல நம்முடைய ஆய்வு ரிசர்ச் இல்லையே. நம்முடைய இஸ்லாத்தினுடைய ஃபவுண்டேஷன் வந்து ரிசர்ச். நம்மளோட ரிசர்ச் இல்ல, நம்ம எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் தர்றோம். ஆனால் இஸ்லாம் ரிசர்ச்சுக்கு முக்கியத்துவம் தரும். ஆய்வு செய்து ஒவ்வொன்றையும் ஆழமான பார்வையோடு பாருங்க. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத், இது முழுக்க அல்லாஹ்வுடைய தௌஹீத். என்னுடைய உடல் ரீதியான வணக்கம், என்னுடைய நாவு ரீதியான வணக்கம், என்னுடைய பொருளாதார வணக்கம். தயவு செஞ்சு இடையில யாருக்கா ஏதாவது புரியலன்னா உடனே கொஸ்டின் கேட்டுருங்க. ஏதாவது ஹாஜி காலைல சொல்றாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு தமிழ் கொஞ்சம் லேட்டா புரியும் அப்படிங்கறதுனால கொஞ்சம், ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் வேகமா பேசுவோம், அதனால நீங்க உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும் நான் முயற்சி பண்றேன். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் நல்ல அறிவை சிந்தனை அல்லாஹ் தருவானாக, புரியும் சக்தி அல்லாஹ் தருவானாக. நீங்க ஆரம்பத்துல இருந்து பாருங்க. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத், என்னுடைய உடல் ரீதியான, பொருள் ரீதியான, நாவு ரீதியான வணக்கம் அல்லாஹ் ஒருவனுக்கே. இது என்னது? இது அல்லாஹ்வுடைய தௌஹீத், அல்லாஹ்வுடைய ஏகத்துவம். தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஏகத்துவம், அல்லாஹ்வுடைய ஒருமைப்பாடு. அடுத்து என்ன சொல்ற? சுத்தமா சொல்லுங்க. அத்தஹியாத் கேக்குறேன், வேற ஒண்ணு நான் புதுசா கேக்குறேன். அத்தஹியாத்துக்கு அடுத்து வருது என்ன? மாஷாஅல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எத்தனை தொழுகையில நான் இதை ஓதிக்கொண்டு இருக்கிறேன். எத்தனை ஃபஜர், எத்தனை லுஹர், எத்தனை அஸ்ர், எத்தனை ஃபர்து, வாஜிப், சுன்னத், நஃபில், ஈத், ஜும்ஆ எல்லாத்திலையும் அத்தஹியாத் ஓதுறேன். என்ன ஓதுறேன்? எதுக்காண்டி ஓதுறோம்? இந்த மேராஜனுடைய இரவுகள்ல இந்த வரலாறுகள் பேசலாம். நான் சொல்றேன், இது மேராஜனுடைய இரவுக்காக அல்ல, வருடம் முழுக்க இந்த அத்தஹியாத்துல நாம ரிசர்ச் பண்ணிப்போம். என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, ஓ அல்லாஹ்வுடைய நபி அவர்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் இறங்கட்டும். அத்தஹியாத்துல கிப்லாவை முன்னோக்கி நான் உட்கார்ந்து இருக்கிறேன். எங்க மேற்க காபாவை முன்னோக்கி உட்கார்ந்து இருக்கிறேன். நான் சொல்ற வார்த்தை பாருங்க, அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, ஓ அல்லாஹ்வுடைய நபி அவர்களே, உங்கள் மீது. எப்படி? மதீனாவில் அடக்கமாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வின் மீது அல்ல. இப்படி நம்ம அந்த அரபிக்கு அர்த்தம் வச்சா நாம ரொம்ப மிஸ்டேக் பண்றோம், நாம ரொம்ப தப்பு பண்றோம். நமக்கு அரபியே தெரியல. உண்மையான அரபிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, அல்லாஹ்வுடைய நபி அவர்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் இறங்கட்டும். வ ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கட்டும். வ பரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய பரக்கத். இப்போ நான் கேள்வி கேட்கிறேன், என்ன நமக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்காங்க,
நமக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருக்காங்க, எனக்கு முன்னாடி சுவர் தானே இருக்கு, அந்த சுவர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, டைல்ஸ் ஒட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, ஓ அல்லாஹ்வுடைய நபி அவர்களே, அந்த ஃபேனை பார்த்து அந்த சுவற்றை பார்த்து அல்லாஹ்வுடைய நபி அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று நான் சொன்னால், நான் அதை ஒரு சுவராக பார்த்தால், நான் அதை ஒரு ஃபேனாக பார்த்தால், என்னை போல ஒரு பைத்தியக்கார உலகத்திலே ஒன்றும் கிடையாது. நாம பைத்தியமாயிடும். முன்னாடி யாருமே இல்லை, இப்ப நான் அப்படியே போறேன் அந்த பக்கமா, திடீர்னு நான் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொன்னா நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க ஏதோ ஒரு பைத்தியம் இங்க சுத்திக்கிட்டு இருக்கு, அப்படிதானே? அப்ப சலாம் எங்க சொல்லணும்? எங்க சொல்லணும்? முன்னாடி 4 பேர் இருந்தா சலாம் சொல்லுவோம். தனியா நான் அப்படி போய் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சா, சரி இது வேற எங்கேயோ போக வேண்டியவங்க இங்க வந்துட்டாங்க. அப்போ தொழுகையில நீங்க என்ன சொல்றீங்க? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, அல்லாஹ்வுடைய நபி உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் சொல்றீங்களே. இப்போ இதுதான் பரிபூர்ணமான நுபுவத். அத்தஹியாத்து லில்லாஹ் பரிபூர்ணமான தௌஹீத், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி பரிபூர்ணமான நுபுவத். இந்த நுபுவத்தில் நீங்கள் முழுமை பெற உங்களுக்குள் வர வேண்டிய ஆன்மீக உணர்வு என்ன தெரியுமா? பரிபூர்ணமான ஈமான் என்ன தெரியுமா? பரிபூர்ணமான உங்களுடைய தக்வா என்ன தெரியுமா? தொழுகையிலே ஆன்மீகம், ரூஹானியத், பவர்ஃபுல் தொழுகை என்றால் என்ன தெரியுமா? அந்த இடத்தில் நீங்கள் ரசூலுல்லாஹ்வை காண வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் ரசூலுல்லாஹ்வை முன்னிலைப்படுத்த வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, அல்லாஹ்வுடைய நபி அவர்களே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். இது சொல்லி இருக்கலாம், இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். சஹாபாக்கள் வேணா அந்த வார்த்தை பயன்படுத்தல, ஏன்னா அவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. பின்னாடி வரக்கூடிய உம்மத்தினர்கள் எல்லாம் அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாமே. ஆனால் எந்த ஹதீஸிலும் சொல்ல வேண்டாம் என்று வரல. தொழுகையுடைய பரிபூரணத்துவம் அந்த ஸலாத்தை நீங்க சொல்லி ஆகணும். சொல்லும்போது நீங்க சொல்றீங்க அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, அல்லாஹ்வுடைய நபி அவர்களே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். நான் ரொம்ப டீப்பான கருத்தை சொல்றேன். இது உலமாக்களுக்கு தெரிந்த ரகசியம். இது உங்களுக்கு மத்தியில நம்ம ஒரு கிஃப்டா கொடுப்போம். அப்போ நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்தில் பரிபூர்ணம் பெற முதல்ல தௌஹீத் உங்கள்ட்ட கரெக்டா இருக்கணும். அத்தஹியாத்து லில்லாஹ் நீங்க கரெக்டா இருக்கணும். இருந்தால் அல்லாஹ் நபித்துவத்தில் முழுமையாக்கி கொடுத்து விடுவார். நீங்கள் உங்களுடைய ஈமான், உங்களுடைய பார்வை, உங்களுடைய கனெக்ஷன், உங்களுடைய தௌஹீத் எல்லாம் கரெக்டா இருந்தா அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய இதயம் முழுக்க, நாடி நரம்பு முழுக்க, சிந்தனை முழுக்க அல்லாஹ்வுடைய ரசூல் அங்க வந்துருவான். இங்கே அல்லாஹ்வுடைய தௌஹீதுக்கு பிறகு நுபுவத் வந்து விலாயத் என்ன இருக்கு தெரியுமா? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். மேராஜுடைய இரவில் அல்லாஹ்வும் ரப்பும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கொண்ட வார்த்தை. அப்ப அல்லாஹ் சொன்ன நபி உங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு சொல்லிட்டான். உடனே ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத், உன்னுடைய அருள், உன்னுடைய கிருபை எனக்கு மட்டும் சுயநலமாக வேண்டாம், எனக்கு மட்டும் வேண்டாம், என் உம்மத்து எல்லாத்துக்கும் எனக்கு மட்டும் நான் அதுல சுயநலவாதியாக நான் இருக்கல, செல்ஃபிஷ்டாக நான் இருக்கல, எனக்கு சுயநலம் வேண்டாம். அஸ்ஸலாமு அலைனா, யா அல்லாஹ் உன்னுடைய அருள் மீதும் வாலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன் அல்லாஹ்வுடைய எல்லா நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கட்டுமாக அப்படிங்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ் அங்கே பிறப்பிச்சாங்க, சொன்னாங்க. அதே வார்த்தையை நாம இங்க சொல்றோம்னா ஏன் சொல்றோம்? அஸ்ஸலாமு அலைனா, யா அல்லாஹ் எங்கள் மீது உன்னுடைய அருள். இந்த அலைனா எங்கள் மீது, இந்த பன்ம வார்த்தை இருக்குல, ப்ளூரலா இருக்குல, சிங்குலரா இல்லாம ப்ளூரலா இருக்கு பாருங்க. இய்யாக நஅபுது பன்மையா இருக்கு, அஸ்ஸலாமு அலைனா பன்மையா இருக்கு. இந்த பன்மை வார்த்தை காட்டுறது என்னன்னா, நீங்கள் தனியாக தொழுவதை விட கூட்டாக தொழுது கொள்ளுங்கள், ஜமாத்தாக தொழுது கொள்ளுங்கள். ஒரு யாரோ ஒருத்தரை கூட வச்சுங்க. பெண்களுக்கு ஜமாத் இல்ல, ஆனா மகளை பக்கத்துல நிப்பாட்டிக் கொள்ளணும், அம்மாவை பக்கத்துல நிப்பாட்டணும், உங்களுடைய சகோதரி பக்கத்துல நிப்பாட்டணும், இல்ல கணவரை நிறுத்தணும், இல்ல மனைவியை நிறுத்தணும். அஸ்ஸலாமு அலைனா, யா அல்லாஹ் உன்னுடைய அருள் என் மீதும், இமாம் நினைக்கணும், இமாம் நியத் வைக்கணும், யா அல்லாஹ் நான் இமாம், நான் உஸ்தாத், யா அல்லாஹ் உன்னுடைய அருள் என் மீதும் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா முஸ்ததிகள் மீதும் நீ இறக்கி வைப்பாயா, எல்லா மக்களின் மீதும் நீ இறக்கி வை அப்படின்னு சொல்றதோடு விடாம வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன் அல்லாஹ்வுடைய பூமியில் இருக்கக்கூடிய எல்லா நல்லடியார்கள் மீது, நல்லடியார்கள் என்றால் யார்? உலாயிக ஹுமுல் அவுலியா, அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய வலிமார்கள். அப்ப அத்தஹியாத்துல என்னென்ன வந்துருச்சு சொல்லுங்க பாப்பா. முதலாவது அல்லாஹ்வுடைய தௌஹீத், இரண்டாவது ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத், மூன்றாவது வலிமார்களுடைய விலாயத். தொழுகை முழுக்க என் ரப்புக்காக, என்னுடைய கிப்லா என் ரப்புக்காக,
என்னுடைய உது என் ரப்புக்காக, நான் முஸல்லாவை விரித்தது என் ரப்புக்காக, இத்தனையும் நான் செய்தும் கூட அல்லாஹ் தஆலா அந்த தொழுகைக்குள்ள தன்னுடைய தௌஹீதோடு தன்னுடைய நுபுவத்தோடு வலிமார்களுடைய சிந்தனையும் அல்லாஹ் தொழுகையில் கொண்டு வருகிறான் என்றால் இதுதான் நம் இதயங்களில் வலிமார்கள் வாழுகிறார்கள் என்பதற்கான அர்த்தம். டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், திருக்குர்ஆனுடைய இதயத்தில் அல்லாஹ்வுடைய வலி இருக்கிறார். இப்போது நான் சொல்லுகிறேன், தொழுகையினுடைய இதயத்திலும் அல்லாஹ்வுடைய வலிமார்கள் எங்க இருக்கிறாங்க? தொழுகையினுடைய இதயத்தில் மைனான அத்தஹியாத்தல் அல்லாஹ் தஆலா அஸ்ஸலாமு அலைனா அதோட இல்ல அப்புறம் ஸலவாத்தும் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கு. இன்னும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா கனியத்திற்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார். நிறைய மக்கள் சொல்லுவாங்க, கௌசுல் ஆஸம் நாயகத்தை பற்றி இப்போ ஏன் பேசணும், அவங்கள பத்தி இப்போ ஏன் பேசணும், வலிமார்களை பத்தி இப்போ ஏன் பேசணும்? அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹீஹான ஹதீஸ், உதுகுரு மஹாசின மௌதாக்கும், உங்களில் இறந்தவர்களுடைய நல்ல பழக்கங்களை பற்றி நீங்கள் பேசுங்கள், சொல்லுங்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். இறந்தவர்களை மறந்துடாதீங்க. நான் உங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம் நீங்க பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய நல்லுள்ளங்கள் உலகெங்கும் பரவி கிடக்கிறார். மாஷா அல்லாஹ். தமிழ் பேசாத ஒரு ஊர் உலகத்துல கிடையாது, தமிழ் பேசாத ஒரு கண்ட்ரி உலகத்துல கிடையாது. மாஷா அல்லாஹ். எல்லா நாடுகளிலும் தமிழ் பேசக்கூடிய நல்ல மக்கள். இந்த கேப்ல நான் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கிறேன் எல்லாத்துக்கும், குறிப்பாக மலேசியாவில் வாழக்கூடிய பூர்வீக குடிகளாக இங்கே பிறந்து தகப்பனார் காலத்துல இருந்து பாட்டனார் காலத்துல இருந்து நாங்க இங்கதான் இருக்கிறோம். இருந்தாலும் எங்களுடைய தாய்நாட்டை நாங்க விட்டு கொடுக்கறது இல்லை, எங்களுடைய தமிழகத்தை நாங்க விட்டு கொடுக்கறது இல்லை. அவ்வப்போது நாங்க வர்றோம் போறோங்கிற மாதிரி இருக்கிறவங்க இல்ல, சுத்தமாவே வராதவங்க எல்லாரிடத்துலயும் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், நம்முடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்முடைய கல்ச்சரை தயவு செஞ்சு கொடுங்க. நம்முடைய ஜெனரேஷன் இருக்கா இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா இல்லையா? நம்முடைய பேர பிள்ளைகள் இருக்கிறார்களா இல்லையா? இங்க நான் 15 நாள் இருந்து இன்னைக்கு நைட் எனக்கு ஃளைட் இன்ஷா அல்லாஹ் 15 நாள்ல மலேசியாவில் நான் தெரிஞ்ச நிறைய ஊர் போயிட்டோம். மாஷா அல்லாஹ். பினாங் போனோம், ஜோஹர் போனோம், கேரளல நிறைய ஊர் சுத்தி இருக்கிறோம். மாஷா அல்லாஹ். எல்லா ஊர்லயும் காலையிலேயே எல்லா ஊரையும் பார்த்தோம். நிறைய விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜோஹர்லயே நான் சொன்னேன், தமிழகத்தினுடைய கலாச்சாரம், தமிழ் பேசக்கூடிய நல்ல மக்களுடைய கலாச்சாரம், உலகத்துல அவங்க எங்க போனாலும் அவங்க தன்னுடைய பிசினஸ் போக்குறதுக்கு முன்னாடி, தன்னுடைய ஃபேமிலியை போக்குறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு மஸ்ஜித் உருவாக்கிடுறாங்க, அங்கே ஒரு சூரா உருவாக்கிடுறாங்க, அங்கே ஒரு மதரசா உருவாக்குறாங்க. இதோ பாருங்க, கம்பமண்டா, இந்த மஹல்லா, இந்த மஸ்ஜித், நம்முடைய முன்னோர்கள் தமிழ் பேசக்கூடிய நல்லுள்ளங்கள் இந்த மாநிலத்திற்கு வந்தாங்க, இந்த ஊருக்கு வந்தாங்க. பிசினஸ் செகண்ட், ஃபேமிலி செகண்ட், மேரேஜ் செகண்ட். முதல்ல இங்க ஒரு மதரசா, முதல்ல இங்க ஒரு மஸ்ஜித் இந்தியா. சுப்ஹானல்லாஹ். அதற்கன்றி ஆனால் பள்ளிவாசலுடைய பேர் மஸ்ஜித் இந்தியா. இந்த அரசாங்கத்துக்கும் நாங்கள் நன்றி செலுத்துறோம். இப்படி வரக்கூடிய மக்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்து அவர்களால் உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் இன்றைக்கு சிறப்பாக அழகாக இங்கே மலேசியாவில் இயங்கிக் கொண்டிருக்கு. இது ரொம்ப பெருமை. ஆனா இப்போ ஒரு கவலை இருக்கு. என்ன கவலை தெரியுமா? என்ன கவலை சொல்லுங்க பார்ப்போம். தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் தமிழை மறந்து வருகிறார். இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்க பார்ப்போம். என்ன தீர்வு இருக்கு? தமிழை மறந்துகிட்டே இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? நம்ம பிள்ளைங்க ஆட்சி சொல்றாங்க, நாங்கெல்லாம் தமிழ் பேசுனா எங்க பிள்ளைங்க எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன ஒரு முடிவு அப்படின்னா, கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே சண்டே அல்லது ஏதாச்சும் ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் நீங்க தமிழ் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. தமிழ் கலாச்சாரம் இருக்கு. ஆங்கில பழமொழி நம்ம மறந்துடக்கூடாது. when culture is lost everything is lost. கல்ச்சர் மட்டும் நீங்க விட்டுட்டீங்க, எல்லாத்தையும் நம்ம இங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மில்லியனராக இருந்தெல்லாம் ஒண்ணுமே சாதிக்க முடியாது. நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்முடைய தாய்மொழி தமிழை கற்றுக் கொடுக்கணும். ஆனா நம்ம பிள்ளைங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டுங்க மலாயு சைனீஸ் எல்லாம் கூட இருக்கிறதுனால தமிழை விரும்ப மாட்டாங்க. அவ்வப்போது நாம தான் உஸ்தாத், நாம தான் தாய் தான் பிள்ளைகளுக்கு உஸ்தாத். அரை மணி நேரம் 1 மணி நேரம் போர்டு வீட்டுல பிளாக் போர்டு வைங்க. சும்மாவது சாப்பீஸ் கொடுத்தா ஆனா ஆவண்ணா ஈனா ஈயன்னா கற்க கசடர கட்டரப்பின் இருக்கு அதற்கு தாங்க அப்படின்னு பிஸ்மில்லாஹ் ஆரம்பிச்சு விட்டுருங்க. திருக்குறளும் வந்துடும், திருக்குறானும் வந்துடும், இன்ஷா திருக்குறளும் வந்துடும், திருக்குறான். அதனால நம்முடைய கலாச்சாரத்தை நம்ம இங்க விட வேண்டாம். நான் மீண்டும் நினைவுறுத்துவேன், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய தொழுகையில் இத்தனை இருக்கிறார். நம்முடைய தொழுகையினுடைய இதயம் அத்தஹியாத், அங்கேயும் அல்லாஹ்வுடைய வலிமார்கள். திருக்குர்ஆனுடைய இதயம் சூரா யாசீன், அங்கேயும் அல்லாஹ்வுடைய வலிமார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசுறான். நல்லா கவனிக்கணும். யாரை பத்தி பேசுறான்?
திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இரண்டு வலிமார்கள், இரண்டு பெண்மணிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். இரண்டு பேரும் அல்லாஹ்வுடைய வலியுல்லாஹ். திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசுறான். இவங்க எல்லாருமே குர்ஆனின் மிக முக்கியமான பகுதியில் இருக்கிறார். எப்படி ஒரு கேபிட்டல் சிட்டி கோலாலம்பூர்ங்கிறீங்களோ, திருக்குர்ஆனுடைய கேபிட்டல் சிட்டில அல்லாஹ்வுடைய வலிமார்கள் இருக்கிறார். சூரா லுக்மான், திருக்குர்ஆனுடைய 21வது ஜுஸ் லுக்மான் சூரா. யாரா அந்த சூரா ஓதி இருக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஓதலாமா? இன்ஷா அல்லாஹ் 21வது ஜுஸ்ல சூரா லுக்மான். அவங்க தன்னுடைய பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. தான் மகனை கொண்டு உட்கார வச்சு நல்ல வார்த்தை சொல்றாங்க, உபதேசம் பண்றாங்க. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அல்லாஹ் ரொம்ப நேசத்தோட முஹப்பத்தோட தன்னுடைய வலிமார்களை, தன்னுடைய அல்லாஹ் தன்னுடைய வலியை, தன்னுடைய பாசத்திற்குரிய அடியானை பற்றி அல்லாஹ் தஆலா அந்த சூரால பேசுறான். எனவே அந்த சூராவுக்கு பேர் என்ன தெரியுமா? சூரத்துல் லுக்மான். என்ன பேரு? இப்போ ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசணும்? அப்ப அல்லாஹ் பேசுறதுனால தான் நாம இங்க ஒன்று கூடி ஒரு சரமா போட்டு வலிமார்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இது ஒண்ணும் பிதஅத் இல்ல. இது முழுக்க முழுக்க குர்ஆனுடைய சுன்னah, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னah, ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஆதாரம் குர்ஆன். அந்த குர்ஆனுடைய சுன்னத்து தான் அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி குர்ஆன்ல பேசுறாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய நபி இல்லையே, அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லையே, அவர்கள் எந்த இப்ராஹிமும் இல்லை, மூசாவும் இல்லை, ஈசாவும் இல்லை, சாதாரணமான அல்லாஹ்வுடைய வலியுல்லாஹ். ஆனால் அல்லாஹ் அவர்களை பற்றி முற்காலத்தில் வந்த அல்லாஹ்வுடைய வலி, வைது கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். என்னுடைய மகனை அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காதே, பெற்றோர்களோட கண்ணியமா நடந்துக்க, மரியாதையா நடந்துக்க, உபகாரமாக நடந்துக்க என்று அவர்கள் பாசத்தோடு அரவணைப்போடு தன் பிள்ளையிடத்துல பேசியதை அல்லாஹ் நமக்கு பாடமாக தருகிறார். எனவே தாய்மார்களே, பிள்ளைகளிடத்துல பாசமாக பேசுங்க, கண்ணியமாக பேசுங்க. தமிழ்ல ஒரு கல்ச்சர் இருக்கு. அந்த ஒரு தகாத வார்த்தைகள், வாடா போடா அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட பிள்ளைகளுக்கு வேண்டாம். கண்ணியமாக அணுகுங்கள், அழகாக அணுகுங்கள். நீங்கள் துஆவோடு உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தால் எதிர்காலத்தில் உங்களை போன்ற மிகப்பெரிய சமூகத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்துருவாங்க. மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அடியார்கள். நீங்க பாருங்க, நிறைய வலிமார்களுடைய பின்னணியில் யார் இருக்கிறார்? பெண்கள் தான் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஜபலைன் நூரிலிருந்து இறங்கியவுடன் முதல் ஆறுதல் வார்த்தை, போர்வை போர்த்தி ரசூலுல்லாஹ்வுக்கு மேடையில் வைத்து பொன்னாடை போர்த்தியவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பொன்னாடை போத்துறாங்கல்ல இல்லையா? முதல் தடவையாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பொன்னாடை போத்துறவங்க யாராச்சு? ஒரு தாய், ஒரு அன்னை கதீஜா பொன்னாடை போர்த்தி இருக்கிறார். அது குளிருக்கு போர்த்தப்பட்ட பொன்னாடை அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய மரியாதை. பொன்னாடை போத்துறாங்க அன்னை கதீஜா. இப்படி அஜ்மீர் நாயகம் ரலியல்லாஹு அவர்களுடைய தாயாருடைய துஆவில் தான் அல்லாஹ் விலாயத்தை கொடுத்தார். ஃபரீதுத்தீன் கஞ்சி ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி சொல்லப்படுது. அவங்களுடைய தாயினுடைய வளமை என்ன தெரியுமா? மகனே, நீ மதரசா போயிட்டு வந்தா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா 2 ரக்காத் தொழு, அந்த கபோர்ட திறந்து பாரு, அந்த பீரோ திறந்து பாரு, அதுல சோறு இருந்தா சாப்பிடு, இல்லாட்டி போயிட்டு. ஆனா தொழுதாதான் சோறு இருக்கும், இல்லாட்டி இருக்காது. என்னம்மா சொல்றீங்க? ஆமா, நீ தொழுதா சோறு. இப்படி அந்த புள்ள மாஷா அல்லாஹ் மதரசாவை விட்டு வீட்டிற்கு வரும், உது செய்யும், அல்லாஹ்விடத்தில் தொழுது விட்டு திறந்து பார்த்தால் ருசிகரமான உணவு இருக்கும். அந்த புள்ள தொழாம திறந்து பார்த்தா உள்ள ஒண்ணு இருக்காது. ஏன்னா அம்மா என்ன செய்வாங்க, கிச்சன்லயே சோறை மறைச்சு வச்சிருவாங்க. அம்மா சோறு இல்லையே, தொழுதியா? இல்ல தொழுலம்மா. அப்படியே எப்படி அல்லாஹ் தருவான்? போய் தொழு. தம்பி கிப்லாவின் பக்கம் நின்று தொழுதுகிட்டு இருப்பாரு. அம்மா டக்குன்னு உள்ள வந்து கபோர்டுக்குள்ள வச்சுட்டு ஓடி போயிருப்பான். சலாம் கொடுத்தாலும் பார்த்தா உள்ள சோறு. ஆஹா, பிள்ளைகளை ஏமாத்தலாம், தப்பே கிடையாது. ஆனால் பிள்ளைகளுடைய ஹிதாயத்திற்காக பிள்ளைகளை ஏமாத்து, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக பிள்ளைகளை ஏமாத்துங்க. இன்னைக்கு ஃபுட்டு ரொம்ப மோசமாக பிள்ளைகளிடத்துல நஞ்சு கலக்கப்படுது. ஃபுட்டுல பயங்கரமான கெமிக்கல் வந்துருச்சு. ஃபுட்டுல ஹராம் கலக்குது. மாஷா அல்லாஹ் எல்லா கடையிலே ஹலாலுடைய லேபிள் இருக்கு. ஆனால் ஃபுட்டுல கலக்கப்பட்ட கெமிக்கல் நம்முடைய சிந்தனையில் கெமிக்கல் புகுந்து விட்டது. அல்லாஹ் அக்பர். நம்முடைய சிந்தனையில கெமிக்கல் வந்ததுனால இபாதத் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியல. இவ்வளவு பெரிய மதரசா நான் விரும்புறேன். அடுத்த தடவை ஹாஜி அவர்கள் நம்மளை கூப்பிட்ட பயானுக்கு வச்சாங்கன்னா இங்க நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மனநிறைவாக உட்காரணும், நம்முடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் உட்காரணும், நம்முடைய மாணவர்கள் எல்லாம் வந்து உட்காரணும், எல்லாருமே இங்க வந்து துவா செய்யணும். இணையத்திற்குரியவர்களே, அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? தொழுதுட்டு பீரோ திறந்து பாரு, சோறு இருக்கும். தம்பி ஒவ்வொரு நாளும் வருவா, பீரோ திறந்து பாருப்பா, சோறு இருக்கு, சாப்பிடுவாங்க.
ஒரு நாள் அந்த தாயார் முக்கியமான நிமித்தம், முக்கியமான வேலை, வீட்டுக்கு வர முடியல. அல்லாஹ்ட்ட துவா செய்றாங்க, தம்பி வந்திருப்பானே, என் பையன் வந்திருப்பானே, தொழுதுட்டு பீரோ திறந்து பார்ப்பானே, சாப்பாடு இருக்காது, என் மகன் ரகசியத்தை புரிந்து கொள்வான். இதுவரை சோறு கொடுத்தவன் அல்லாஹ் இல்லை, எங்க அம்மா தான் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு எங்க அம்மா இல்லை, அதனால சோறு இல்லை அப்படிங்கிற ரகசியம் தெரிஞ்சிருமே. அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, ரப்பே என் பிள்ளையின் மனதில் நான் ஈமானை கலந்திருக்கிறேன், தக்வாவை கலந்திருக்கிறேன், உன்னுடைய முஹப்பத்தை நான் கலந்திருக்கிறேன் யா அல்லாஹ். அது கெட்டு போயிடக்கூடாது, அது வீணா போயிடக்கூடாது, வேஸ்ட் ஆயிடக்கூடாது யா அல்லாஹ். துவா செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. புள்ள அழகா மைதானத்துல விளையாடி கொண்டிருக்க, சந்தோஷமா விளையாடுகிறேன். யா ஃபரீதுத்தீன் தால், ஃபரீதுத்தீன் கூப்பிடுறாங்க, என்னம்மா சாப்பிடாம விளையாடுறீங்க, என்ன அம்மா சொல்றீங்க? இன்னைக்கு நான் சாப்பிட்ட சாப்பாடு வாழ்க்கையில் இதுவரை அருமையான ரிஸ்கை நான் உண்டதே கிடையாது. சுபஹானல்லாஹ். அம்மா சொல்றாங்க, என்னம்மா சொல்ற, எப்படி இவங்களுக்கு ஆச்சு, எப்படி சாப்பிட்ட? என்ன சொல்ல முடியாது, நான் வைக்கலன்னு சொல்ல முடியாது. எப்படி சாப்பிட்ட கரெக்டா சொல்லு. அம்மா நான் கரெக்டா வந்தேன், சலாம் சொல்லிட்டு உள்ள வந்தேன், உது செஞ்சேன், 2 ரக்காத் தொழுதேன், திறந்து பார்த்தேன், ருசிகரமான உணவு உள்ளே இருந்தது, என் ரப்பு எனக்கு ரிஸ்க் கொடுத்தான். உனக்கு என்ன ஆச்சரியம், நீ தானே சொல்லி கொடுத்த. அல்லாஹ் அந்த தாய் உடனே சஜ்தாவில் விழுந்தார்கள். அந்த தாயின் துஆ அல்லாஹ் தஆலா அந்த சிறுவனை பிற்காலத்திலே ஃபரீதுத்தீன் பென்ஜுஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த சிஷ்தியா தரீகாவினுடைய வலிமார்களுடைய மிக முக்கியமான ஷேகான பாகிஸ்தான்ல அவர்கள் அடக்கமாக இருக்கிறார். கணித்திற்குரியவர்களே, ஹதீஸ் சொல்லும்போது சில பேர் கேள்வி கேட்பாங்க, புகாரில வந்திருக்கான்னு கேட்பாங்க. தெரியுமா புகாரிங்கிறது தெரியுமா? அந்த இங்க ஏதாவது ஹதீஸை பாருங்களேன், கீழே ஒரு மார்க் கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருப்பாங்க? அறிவிப்பாளர் புகாரி, நூல் புகாரி. அவங்க பேர் என்ன தெரியுமா? அந்த மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய முஹத்திஸுடைய பேர் முஹம்மத் பின் இஸ்மாயில். என்ன பேரு? முஹம்மத் பின். ரஷ்யா இருக்குல்ல, ரஷ்யாவிலே முற்றிலும் வெஸ்டர்ன் கல்ச்சர், ஆங்கிலம் பேசக்கூடிய புகாராங்கிற ஊர்ல பிறந்தாங்க. அரபியே தெரியாது, பார்சி பேசக்கூடிய மொழி. பிறக்கும் போது பிறவி குருடாக பிறந்தார்கள். அல்லாஹ் புகாரி பிறக்கும் போது யார்? பிறவி குருடாக பிறந்தார். தாயார் விடாம அல்லாஹ்ட்ட போறாங்க, விடாம அல்லாஹ்விடத்துல துஆ, யா அல்லாஹ் பெற்றெடுத்த என் ஆண்மகன் இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய இமாமாக, இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக ஆக வேண்டும் என்று விரும்பினேனே. கடைசியாக குருடாக பிறந்து விட்டான். ரப்பே வேண்டாம், இந்த குருட்டுத்தன்மை வேண்டாம். உன் ஹதீஸை காண, உன் குர்ஆனை காண, உன்னுடைய நல்லடியார்களை காண என் குழந்தைக்கு பார்வை கொடு ரப்பே. நீண்ட நாட்கள் போராட்டம். அந்த மகன் வளர்ந்து ஓரளவு ஒரு சிறுபிராயத்திற்கு வந்து விட்டான். அல்லாஹ் பார்வையை கொடுக்கல. தாயார் விடாமல் அல்லாஹ்வை போராடினார்கள், அல்லாஹ்விடம் கேட்டார்கள், சஜ்தாவில் விழுந்து கெஞ்சினார்கள், கதறினார்கள். தட்டினான் மகன், அம்மா எந்திரிங்க, ஏமா அழுகுறீங்க? எழுந்து பார்க்கிறார், மகன் அருமையான கண்களோடு தாயை பார்க்கிறார். அன்று தாயினுடைய துஆ, சுப்ஹானல்லாஹ். பிற்காலத்தில் இமாம் முஹம்மத் பின் இஸ்மாயில் என்றால் உலகத்திற்கு தெரியாது, இமாம் புகாரியாக மாறினார். புகாரி ஹதீஸ் வந்து விட்டால் உலகத்தினுடைய இஸ்லாத்தினுடைய எல்லா மக்களும், யாரெல்லாம் உள்கட்டமைப்புல குழப்பவாதிகளாக சண்டைக்குரியவர்களாக இருக்கிறாங்களோ, புகாரில ஹதீஸ் வந்துருச்சா நான் ஏற்றுக்கொள்கிறேன். குர்ஆனுக்கு பிறகு மிக அருமையான தீனுடைய புஸ்தகமாக இமாம் புகாரியினுடைய அந்த புஸ்தகம் மாறி இருக்கிறது. பிறவி குருடு தாயின் துஆ, குழந்தை முஹத்திஸாக மாறினார், அல்லாஹ்வுடைய வலியாகவும் மாறினார். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய துஆல எவ்வளவு வேல்யூ இருக்கு, எவ்வளவு பெரிய பரக்கத்து. நீங்க அதிகமாக நீங்க துஆ செய்யணும். நீங்கள் பாருங்கள், அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறார். அது நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும் உஸ்தாத், மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி குர்ஆன்ல தான வருது, சூரா ஆல இம்ரான்ல தான வருது. நாங்க எத்தனை தடவை அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி ஓதி இருக்கிறோம், எத்தனை தடவை அந்த சூராவை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எத்தனை தடவை அந்த வசனங்களை நாங்கள் அதனுடைய மீனிங்ஸ் நாங்க பார்த்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் ரிசர்ச்சோட பாருங்கள், அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா? அவங்களுடைய தாயாருடைய துஆ, அவங்க அம்மாவுடைய துஆ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது காலத்தி இம்ரான். ஒரு பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்க நான் மெதுவாக சொல்லுகிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இம்ரானுடைய மனைவி அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. இம்ரான்னா யாருக்குமே தெரியல, அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. ஆனா அந்த மனைவி கேட்ட துஆ அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு பெருமையோட பேசுறாங்க பாருங்க. சூரா ஆல இம்ரான் 3வது ஜுஸ் நீங்க புரட்டி பாருங்க. ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ் எனக்கு ஆண் பிள்ளை பிறக்கணும், நல்ல குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை பிறந்த உடனே பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பணிவிடைக்காக
ஒரு மஸ்ஜிதினுடைய பணிக்காக நான் நேர்ந்து விடுகிறேன், நேர்ச்சி செய்கிறேன் யா அல்லாஹ். அந்த அம்மா துவா சொன்னாங்க, மாஃபி பத்னி முஹர்ரம் ஃபதகப்பல் மின்னி ஃபலம்மா வதஅத்ஹா காலத் ரப்பி இன்னி வதஅத்துஹா உன்ஸா. யா அல்லாஹ், மஸ்ஜிதினுடைய பணிக்காக தரலாம் என்று நினைத்தேன், பிறந்ததோ பெண் குழந்தையாக பிறந்து விட்டுகிறது. உங்களை பிள்ளை எப்படி நான் பள்ளிவாசலுக்கு அனுப்புவேன் யா அல்லாஹ், பள்ளிவாசலுடைய பணி எப்படி நடக்கும் யா அல்லாஹ். கவலையோடு அந்த தாய் அல்லாஹ்விடம் இன்னி வதஅத்துஹா உன்ஸா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹு அலமு பிமா வதஅக். அம்மா, என்ன கவலையா, என்ன வேதனையா, நீ யாரை பெற்றெடுத்திருக்கிறாய் தெரியுமா? வலைஸ தக்கரு கல் உன்ஸா. உலகத்தினுடைய எந்த ஆணும் இந்த பெண்ணை போல கிடையாதுன்றாங்க. உலகத்தினுடைய எந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுடைய தராதரம், இந்த பெண்ணுடைய அந்தஸ்து நபிமார்களை தவிர சொல்றான். நபிமார்களுடைய அந்தஸ்து உயர்வானது, ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயர்வானது. அந்த அவர்களுக்கு பிறகு எந்த ஆணும் இந்த பெண்ணை போல கிடையாது. அந்த பெண்மணி தான் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இம்ரானுடைய மனைவி பெற்றெடுத்த அந்த பிள்ளை யாரு? யார் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம்? மஸ்ஜிதுடைய மெஹராப் இருக்குல்ல, நீங்க தாய்மார்கள் கூட போயிருக்க முடியாது. மெஹராப் இருக்குல்ல, மெம்பர் படி, அங்க நீங்க போயிருக்க முடியாது, பெண்கள் போக முடியாது. அல்லாஹ் அந்த பெண் குழந்தைக்காக மெஹராபுக்கு பக்கத்துல அல்லாஹ் ரூம் போட்டு வச்சான். ரூம் கொடுத்தது யார்? சொந்த வீடு கொடுத்தது யார்? அல்லாஹ். அந்த மெஹராபுக்கு பக்கத்துல அவங்க தங்கறாங்க. நாங்க 2019 மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனோம், தமிழ்நாட்டில இருந்து ஒரு குழுவாக போனோம். இன்று வரை மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய ஒரு பகுதியில் மெஹராபே மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மெஹராபை அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறார். அந்த இடத்துல இருந்து நாங்க துஆ செஞ்சோம், அவ்வளவு பரக்கத்து நிறைந்தோம். அந்த இடத்துல இருந்தவர்கள் அன்னை மரியம் பிற்காலத்திலே ஆணுடைய துணை இல்லாமல் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற அல்லாஹ்வுடைய நபியை, அல்லாஹ்வுடைய ரசூலை, ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உயிர் என்று சொல்லப்படுகிற உயர்வான ஒரு அல்லாஹ்வுடைய நபியை ஈன்றெடுத்த அன்னை மரியம், அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் துணை இல்லாம கவனிக்கிறாங்க. அவங்களுடைய அறையில யாருமே போக முடியாது. சொந்த சித்தப்பா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தான் உள்ள போக முடியும். உள்ள போறது யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாருங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிச்சா. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்க மட்டும் தான் அந்த ரூமுக்கு போக முடியும். பர்தா கூட வச்சிருந்தாங்க. ஆனா எப்போ டோரை திறந்து உள்ள பார்த்தாலும் குல்லமா தஃபலா அலைஹா ஜக்கரியா கனா வஜதா இந்த ஹாலிஸ் தான். சாப்பாடு கொண்டு போனா அங்க சாப்பாடு இருக்கும், தண்ணி கொண்டு போனா உள்ள தண்ணி இருக்கும், சோறு கொண்டு போனா உள்ள சோறு இருக்கும். யாருமா உள்ள வர்றா? என்னை தவிர வேற யாருமே உள்ள வர முடியாது. எப்படி உனக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கிறான்? நிம்மதியாக பதில் சொன்னான். காலத்து பூமியின் ஐந்தில்லா என் ரப்பு எனக்கு தருகிறார் வானத்தில் இருந்து சொன்னான். அப்போ அல்லாஹ்வுடைய நபி ஹஜ்ரத் ஜக்கரியா, அந்த அல்லாஹ்வுடைய நபிக்கு அல்லாஹ்வுடைய வலியின் மூலமாக அல்லாஹ் ஒரு சிந்தனை உதிக்க வைக்கிறான் பாருங்க. இங்க பாருங்க, நல்லா கவனிக்கணும். ஜக்கரியா அல்லாஹ்வுடைய நபி, மரியம் அல்லாஹ்வுடைய வலி. ஜக்கரியா அல்லாஹ்வுடைய நபி. நீங்க நிறைய பட்டதாரிகள் படித்தவர்கள் நிறைய இருக்கிறீங்க, அதனால கவனமா இருக்கணும். ஜக்கரியா யாரு? அல்லாஹ்வுடைய நபி. மரியம் யாரு? அல்லாஹ்வுடைய வலி, இறைநேச பெண்மணி. ஆனால் இறைநேச பெண்மணியினுடைய இந்த ஒரு கராமத்து, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? கராமத், அதிசயமான இந்த நிகழ்வு. யாருமே உள்ள வரல, ஆனால் ரிஸ்க் அல்லாஹ் தாராளமா கொடுக்கிறான். இந்த கராமத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய நபிக்கு அல்லாஹ் ஒரு சிந்தனையை போடுறான். எப்படி இந்த அறைக்குள் யாருமே வராம நாம கொண்டு வர கடையில கூட வாங்கி கொடுக்க முடியாத, வீட்டில் கூட சமைக்க முடியாத அருமையான ருசிகரமான அருமையான ஃபுட் ஃப்ரெஷ்ஷா இவங்களுக்கு கிடைக்குதுன்னா, இந்த வயசுல அவங்களுக்கு வயசு அப்போ 100 இல்லாட்டி 110ங்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வயசு எத்தனை? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சச்சா இருக்கிறாங்களே 100 110 வயசு. மனைவிக்கு 90 வயசு தாண்டிடுச்சு. குழந்தை பாக்கியமே இல்லை, குழந்தை பாக்கியமே இல்லை. இன்னைக்கு நம்ம தாய்மார்கள் 40 வயசு தாண்டிடுச்சா, ஏமா உனக்கு 40 வயசு தாண்டிடுச்சா, இனிமேலாம் குழந்தை பிறக்காதம்மா, நீ ஒன்றும் இல்லை, நீ அந்த பலகீனமான சொல்லி ஒரு பட்டப்பெயர் கொடுக்கலாம். தவறான விஷயம். இணையத்திற்குரிய பனைக்குளத்துல ஒரு வலியுல்லா அடங்கியிருக்கிறார், சையத் முகமது வாப்பா வலியுல்லா. பனைக்குளக்காரங்க இருக்கிறீங்களா யாராச்சும்? பனைக்குளம் புலவுப்பினாங்க நிறைய பேர் பனைக்குளம், மாஷா அல்லாஹ். புலவுப்பினாங்க இருக்கிற கடைசியில் ஒருத்தன் பனைக்குளக்காரங்க சையத் முகமது வலியுல்லா. அவங்களுக்கு எல்லாம் எத்தனை பிள்ளைங்களை கொடுத்தான்னு தெரியுமா? ஏதோ கட்டுக்கதை நினைச்சுக்கிறாங்க. அவங்க மகனார் ஹிமியானுல்லா உஸ்தாத் புலவுப்பினாங்க இருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட சொன்ன கதை, தன்னுடைய தகப்பனாரை பத்தி சொன்னாங்க. அவங்க தகப்பனார் பெரிய வலியுல்லா, பனைக்குளம் சையத் முகமது வாப்பா. அவங்களுடைய ஷேக் அவங்களுக்கு துவா செஞ்சாங்க, 16 பெற்று செல்வமாக வாழ்க. என்ன துவா செஞ்சாங்க? 16 பெற்று. அதனால அந்த ஷேக்குடைய துவா
பெரியார்களுடைய கராமத்து. அவங்க தகப்பனார் பனைக்குளம் சையத் முகமது வலியுல்லா வஃபாத் ஆகும்போது அல்லாஹ் 16 பிள்ளைகளை கொடுத்தா. இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? 16வது புள்ள பிறக்கும் போது அவங்களுக்கு 88 வயசு. சுபஹானல்லாஹ். சொல்லுங்க சுபஹானல்லாஹ். 16வது புள்ள பிறக்கும் போது எத்தனை வயசு? புலப்பினாங்க இருக்கக்கூடிய ஹிமியால்லா உஸ்தாத் 13வது புள்ள அவங்க தகப்பனார். அவங்களுக்கு கீழே 3 தங்கச்சி இருக்காங்க. அல்லாஹ், இதுதான் அல்லாஹ் அப்படியே வழிமாறுகளுடைய கராமத். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம பார்க்கறாங்க. இந்த பிள்ளைக்கு இந்த ரூமில் வைத்து அல்லாஹ் ரிஸ்கை தருகிறான் என்றால், நான் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், எனக்கு 100 வயசானாலும் என் ரப்பு எனக்கு ரிஸ்க் தர மாட்டானா? இன்னொரு சூறால அல்லாஹ் சொல்றான், வஷ்தஅல ராசு ஷைபா, என் தலைமுடியெல்லாம் நரைச்சு போச்சு ரப்பே. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசுறாங்க. வலமக்கும் பிதுஆயிக ரப்பி ஷகியா, தலைமுடி நரைச்சு போச்சு, உடல் பலகீனம், எல்லாமே பலகீனம் அடைந்து விட்டேன், என் உடலில் வலிமை இல்லை யா அல்லாஹ், ஆனால் உன்னுடைய துஆவை விட்டு நான் தூரமானவன் அல்ல யா அல்லாஹ், எனக்கு குழந்தை கொடுன்னு கேட்டான். அதே மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற அல்லாஹ்வுடைய வலியுடைய அறைக்கு பக்கத்திலே நின்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. அந்த இடத்திற்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. அதுக்கு பேர் மெஹராபே ஜக்கரியா. அது மெஹராபே மரியம், இதுக்கு பேர் என்ன? மெஹராபே ஜக்கரியா. அந்த இடத்துல துஆ கேட்டாங்களாம். அதனால இன்னைக்கு நிறைய பேர் அங்க போனா எல்லா மூமின்களும் அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட துஆ கேட்பாங்க. ஏன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ கபூல் ஆன இடம். அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, குழந்தையா, உனக்கு குழந்தை எப்படி வரும் தெரியுமா? ஆம்பளை புள்ள பிறக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ஆம்பளை புள்ள பிறக்கும், அந்த புள்ள அல்லாஹ்வுடைய நபியாக வருவார், அல்லாஹ்வுடைய ரசூலாக வருவார், பத்தினித்தனமாக வருவார், நல்லவர்களில் வருவார், பாவங்களை விட்டு விலகி இருப்பார், அவருடைய பெயர் யஹ்யா. இப்பவே நான் பதிவு செய்து விடுகிறேன். அல்லாஹ் சொல்றான். நீங்கள் இங்கிருந்து பாருங்கள், இவை எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய வழிமார்களில் ஒருவராக இருந்த அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய நபியும் அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்ல. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், பெண்கள் நபியாக ஆனது கிடையாது, பெண்கள் ரசூலாக ஆனது கிடையாது, பெண்களுடைய தலைமை இஸ்லாம் எந்த விதத்திலும் ஆமோதிப்பது கிடையாது. பெண்களிடம் மஷூரா கேளுங்கள், நிர்வாக உறுப்பினர்களாக வையுங்கள், குடும்ப உறுப்பினர்களாக வையுங்கள், டீச்சர்ஸ்களாக பயன்படுத்துங்கள், உஸ்தாசாக்களாக பயன்படுத்துங்கள். ஆனால் அவர்களை முதல்வராக்க வேண்டாம், அவர்களை பிரின்சிபல் ஆக்க வேண்டாம், அவர்களை தலைவியாக்க வேண்டாம். இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. இவ்வளவும் சொன்ன இஸ்லாம் நுபுவத் பெண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல, ரிசாலத் அல்லாஹ் கொடுக்கல, தலைமை அல்லாஹ் பெண்களுக்கு கொடுக்கல, விலாயத்தை மட்டும் அல்லாஹ் பெண்களுக்கு நிறைய கொடுத்துட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு என்ன கொடுத்துட்டான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வலியுல்லா, ராபியத்துல் பஸ்ரியா, தாபீன்கள்ல மிகப்பெரிய இமாம். அவங்கள பார்த்து தான் ஹசன் பஸ்ரி அல்லாஹ்வுடைய வலியாக மாறினார். ராபியத்துல் பஸ்ரியா அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வலியுல்லா. நஃபீஸத்துல் அதவியா மிஸ்ர் தேசத்தில் அடங்கி இருக்கிறார். வாழ்க்கையில் 6000 தடவை திருக்குர்ஆனை ஓதி முடித்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். நாம 10 குர்ஆன் ஓதி இருப்போமா? இல்ல ஒரு 15 குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில ஓதி இருப்போமா? நஃபீஸத்துல் மிஸ்ரியா எத்தனை குர்ஆன்? 6000 தடவை குர்ஆனை முடித்து தன்னுடைய கபரை தானே தோண்டி அந்த கபருக்குள்ள போய் இபாதத் செஞ்சாங்க. மௌத்துக்கு தயாராயிட்டாங்க. எனக்கு வாழ்க்கை வேண்டாம், என்னுடைய ஜனாசா இந்த இடத்துல, அந்த கபருக்குள்ள உட்கார்ந்து இபாதத் செஞ்சாங்க. மௌத்துக்கு தயாராயிட்டாங்க. அந்த இடத்துல அவர்கள் இறக்க, அவர்களை அங்கே அடக்கம் செய்யப்பட்டு அவர்களுடைய கபருக்கு அருகாமையில், நல்லா பாருங்க, ஒரு பள்ளிவாசலுக்குள்ள, நாங்க அந்த பள்ளிவாசலை மிஸ்ர் தேசத்துல பார்த்தோம், பள்ளிவாசலுக்குள்ள ஒரு தாயாருடைய கபர், ஒரு பெண்மணியுடைய கபர், ஒரு வலியுல்லாஹ்வுடைய கபர் அந்த பள்ளிவாசலை சுற்றி, அந்த பள்ளிவாசல் முழுக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சொல்லுறாங்க. நடுவுல ஒரு அம்மையாருடைய கபர் இருக்குன்னா அவங்க ஒரு பெண்மணி தான். பெண்மணி உள்ள நுழையக்கூடாது, பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது, அவர்கள் உள்ளே ஜமாத்துல இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு பெண்மணியுடைய கபர் ஒரு பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறது என்றால் ஒரே காரணம், அவர்கள் அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய விலாயத் அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கினார். இப்படி ஏராளமான வரலாறுகள் வலிமார்களை பற்றி இருக்கிறது. எனவேதான் அவர்கள் குர்ஆனில் மட்டும் வாழல, தொழுகையில் மட்டும் வாழல, அவர்கள் அஜ்மீரில் மட்டும் வாழல, பகதாதில் மட்டும் வாழல, மலக்காவில் மட்டும் வாழல, அந்தந்த ஊர்களில் வாழல, உலகத்தினுடைய எல்லா மூமின்களுடைய இதயத்தில் வாழுகிறார்கள், குர்ஆனிலே வாழுகிறார்கள், ஹதீஸிலே வாழுகிறார்கள், ரபீல் ஆகிரிலே வாழுவார்கள், அடுத்த மாதத்திலும் வாழுவார்கள், ரமதானிலும் இருப்பார்கள், எல்லா கட்டங்களிலும் இருப்பார்கள். அந்த வலிமார்கள் என்ற மிகப்பெரிய ஏணிகளை கொண்டுதான் உயர்வாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வை நாம் அடைய முடியும். இந்த வலிமார்கள் என்ற ஏணி இல்லை என்றால் நீங்கள் யாரும் குதித்து மேலே ரசூலுல்லாஹ்வை பிடிக்கவே முடியாது. எனவே வலிமார்களுடைய ஏணியை கட்டிப்பிடித்து அவர்களுடைய சகவாசம், அவர்களுடைய துஆ, அவர்களுடைய கராமத், அவர்களுடைய சராமா, அவர்களுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய நபியை அடைவோம்.
அல்லாஹ்வுடைய நபியை கொண்டு அல்லாஹ்வை அடைவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து தருவானாக, இந்த சரானாவை கபூல் செய்து தருவானாக. அருமையான இந்த நிகழ்வை புனிதமான இந்த ஜும்மாவுடைய நாளுக்கு பிறகு இந்த கும்பமண்டான் மதரசாவிலே அருமையாக ஏற்பாடுகள் செய்த இந்த நிர்வாகத்தினுடைய சங்கைக்குரிய தலைவர் டத்தோ இக்பால் ஹாஜி அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த நிர்வாக பெருமக்களுக்கும் சங்கை மிகு இந்த மதரசாவில் பணிபுரியக்கூடிய உலமாக்களுக்கும் மாணவர்களுக்கும் வருகை புரிந்த அனைத்து ஹாஜிமார்கள், அனைத்து தாய்மார்கள், அனைத்து இளைஞர்கள், அனைத்து மாணவர்கள் மாணவிகள் எல்லோருக்கும் அல்லாஹ் கபூலியத்தை தருவானாக. ஈருலகிலும் அல்லாஹ் பரக்கத்தை தருவானாக. இந்த மண்ணிலே அல்லாஹ் தமிழ் முஸ்லிம்களுக்கு இன்னும் பரக்கத்தான வாழ்க்கை அல்லாஹ் தருவானாக. எல்லா மக்களும் உலகெங்கும் ஒற்றுமையாக வாழ்ந்து எந்த விதமான பிரிவினை வாதங்களே இல்லாமல் எல்லா மொழி பேசக்கூடியவர்களோடு ஒற்றுமையான முகப்பத்தை, ஈமானை, நற்குணத்தை பரப்பி நல்ல ஒற்றுமையான வாழ்க்கை வாழ்ந்து மறுலோகத்திலே கண்மணி நாயகத்தின் தலைமையில் வலிமார்களின் முன்னிலையில் சோனம் புகரக்கூடிய நல்ல தௌஃபீகை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. கனவிலும் நனவிலும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்குளிர தரிசிக்கும் நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக என்ற நல்ல துஆவோடு வாய்ப்பளித்த இந்த நிர்வாகத்திற்கு மனதார நன்றி தெரிவித்துக் கொள்வேன். ஜஸாகுமுல்லாஹு கைரன் கஸீரா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக ஒரு அறிவிப்பு. தமிழகத்தில் ஈரோடு அருகே புகைச்சிற்றுப்பாளையம் என்ற ஊர் இருக்கிறது. அங்கே லிவாவுல் ஹம்து என்ற ஒரு பெண்கள் உலமாக்கலாக மதரசாவில் அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய இடத்தில் தங்குவதற்குண்டான இடங்கள், கட்டிடங்கள் இது போன்ற வசதிக்காக வேண்டி நிர்வாக குழுவினர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். அதற்கு நிதி உதவி தேடி அந்த மதரசாவுடைய நிர்வாக குழுவினர்களுடைய தலைவர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் எம் அன்சார் அலி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த மதரசாவுடைய கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றால் அதில் அதிகமான பிள்ளைகள் ஓதுவதற்கு மிக வசதியாக இருக்கும். அதிலும் பெண்கள் உலமாக்களாக மாற்றக்கூடிய மதரசா அது. அதனால் நம்மளால் என்ற முடிந்த அளவுக்கு உதவி செய்தால் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு அல்லாத கல்வி ஞானத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார். அந்த பிள்ளைக்கு நாம் உதவி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரை கேட்டதையும் சொன்னதனுடைய அமைச்சருக்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வானாக. هذا عندي وليد الله واخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحانك ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் இஷா தொழுது போகும் மெதுவாக நோக்கிறார்.